guys, welcome back to our channel. இந்த வீடியோல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல ஹீரோயினை காமிக்கிறாங்க. என்ன இது மேன் ஆச்சுன்னு கேட்டா அவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின். ஹீரோயினோட அம்மா அவளுக்கு கால் பண்ணி உன்னோட பிரதர் சடனா காணாம போயிட்டான். அவன் மிஸ்டர் வுட்டுக்கு $5 million பே பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ கடன் வாங்கிட்டு காணாம போயிட்டான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. ஸோ உன்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நீ போய் மிஸ்டர் வுட்டு கிட்ட மணி ரீபே பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டு வா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்றாங்க. அம்மா இதான் லாஸ்ட் டைம். மிஸ்டர் வுட்டு மட்டும் இதுக்கு சம்மதிக்கலன்னா நானே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அவனை கண்டுபிடிக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினும் பிரதர் மாதிரி காஸ்டியூம் போட்டு ஹோட்டலுக்கு போறா. மிஸ்டர் வுட்டை கூப்பிட்டுக்கிட்டே போனா அங்க யாருமே சத்தம் தரல. ரூம்குள்ள போய் பார்த்தா பாத்ரூம்குள்ள யாரோ குளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ்டர் வுட், நான் மார்க்கோ வந்திருக்கேன். ஆக்சுவலி உங்கள் $5 million என்னால் இப்போ பே பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இப்போ உள்ளேருந்து ஒரு மேன் வரான். மிஸ்டர் வுட்டு குண்டா சொட்டத்திலேயே இருப்பான்லாம் சொன்னாங்க. இவன் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. பாத்ரூம்குள்ளேருந்து வந்த மேன் தான் ஸ்டோரியோட ஹீரோ. அவனுக்கு யாரோ ட்ரக் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்தோம் அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ அவன் ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ யாரு அப்படின்னு கேட்க ஹீரோயினும் மிஸ்டர் வுட் நான் தான் மார்க்கோ அப்படின்னு பேச வரான். இங்கே ஹீரோ ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் பண்ண ஹீரோயினை பிடிச்சி பெட்டில் தள்ளுறான். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோயினை தடுக்க வரா. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேன் கிட்டே போகணும் அப்படின்னு ஹீரோ கவலையாக இருந்தாலும் அவனோட பாடி ஹீட்டை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ எல்லாமே நடந்து முடியுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் முழிச்சு பார்த்தா ஐயோ உண்மையே ஒரு மேன் கிட்ட தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் போயிடுச்சு அப்படின்னு ஹீரோக்கு வருத்தத்தை விட கோவம் தான் அதிகமா இருக்கு. ஹீரோயின் நேற்று நடந்த சம்பவத்துக்காக $5 million கழிக்க சொல்றா. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் $5 million தான் ஒருத்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கோவமா இருக்கா. நீங்க மட்டும் கழிக்கலன்னு நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்கா. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சாரி மிஸ்டர் ஹூக், நான் லேட்டா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஹூக்கா, அப்போ நீங்க மிஸ்டர் வுட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு கேட்குறா. ஆமா, என்னோட நேம் ஜேம்ஸ் ஹூக் அப்படின்னு சொல்ல இவனா ஹூக் ஃபேமிலினா சிட்டிலேயே ரிச்சஸ்டான ஃபேமிலி, அவங்களோட பேரனா இவன் அப்படின்னு ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. சாரி நான் தப்பான ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து ஓடுறா. டேய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, போய் பிடிங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவங்களும் ஓடி போறாங்க. அதுக்குள்ள ஹீரோயின் அங்குள்ள ஒர்க்கர் காஸ்டியூமை மாத்தி போட்டு அங்கிருந்து போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வந்து அவளை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல என்ன காத்துலயே கரைஞ்சு போக முடியும், ஒழுங்கா தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் கிராஸ் ஆக ஏய் பொண்ணே இங்க பாரு உன் மூஞ்ச பார்க்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பயந்து ஓடுறா. பாஸ் அவ ரொம்பவே ஃபாஸ்டா ஓடிட்டா, எங்களால பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் வந்து சொல்றான். ஒருவேளை நேற்று நைட்டு என் கூட இருந்தது ஒரு பொண்ணா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ இப்போ மார்க்கோங்கிற நேம் சொல்லி அவன் இந்த சிட்டியில் எங்கே இருந்தாலும் சரி அவனை உடனே பிடிச்சிட்டு வாங்க, அவனோட ஜென்டர் என்னங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினும் இப்போ பிரதருக்கு கால் பண்ணி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டால் நான் ட்ரெயின் ஏற போகிறேன், மிஸ்டர் வுட்டு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை சம்பாதிச்ச பிறகு தான் என்னை ரிட்டர்ன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். டேய் பேரண்ட்ஸ் எப்படி தனியாக விட்டு போற, மிஸ்டர் வுட்டு வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க அதான் நீ இருக்கல நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்து ஹீரோட ஆட்கள் வந்து மார்க்கோவை தூக்குறாங்க. அவனும் மிஸ்டர் வுட்டோட ஆட்கள் தான் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு நான் மிஸ்டர் வுட்டோட கடன் அடைக்கிறதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறதா டிசைட் பண்ணியிருந்தேன், நான் எங்கேயும் ஓடிலாம் போகல, நான் கண்டிப்பாக காசு தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். இப்போ அவனை தூக்கிட்டு வந்தது பொண்ணு ஆனாங்கிறத பாக்குறதுக்கு தானே. ஸோ பேண்ட் உருவி பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்து வர ஹீரோக்கு அனுப்புறாங்க. பாஸ் அவன் உண்மையாவே மேன் தான், உங்களுக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்துட்டு உடனே இதை டெலிட் பண்ணு, இந்த மாதிரி போட்டோஸ்லாம் இன்னொரு டைம் எனக்கு அனுப்பாத, அப்புறம் இவனோட கதையை நாங்கள் முடிச்சிடவா பாஸ் அப்படின்னு அவங்க கேட்க அதெல்லாம் வேண்டாம் அவனை எங்க கொண்டு வா, நானே பர்சனலா அவனோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். இங்கே ஹீரோயினும் பிரதரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பா. ஸோ மற்ற மேனெல்லாம் டைவெர்ட் பண்ணிட்டு பிரதர் கிட்டே நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே மார்க்கோ ஒருத்தங்க ஆக்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஜேம்ஸ் குக் நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிரதரும் என்ன மேட்டர், எதுக்கு இவங்களாம் என்ன பிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், இப்போ டைமில் சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவங்க வந்துட போகிறாங்க அப்படின்னு அவசரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோயின் வெளியே வரா. இப்போ அவள் தான் மார்க்கோன்னு நினச்சிட்டு ஹீரோட மேலே அவளை தூக்கிட்டு போகிறாங்க. எங்க பிரதர் ஹீரோட ட்ரெஸ்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ கண்ணோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நேற்று நைட்டு என் கூட இருந்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் மிஸ்டர் வுட்டுக்கிட்ட $5 million கடன் வாங்கியிருக்கேன், அதை அடைக்கணும்ல, அதுக்காக வேலைக்கு போறதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் கோவத்துல கண்ணை தூக்கி கழுத்துல வைக்க ஹீரோயினும் நேற்று நைட் நடந்ததுக்காக நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா, பட் நீங்க தானே எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணது, இதுல சஃபர் ஆனது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஏய் நேற்று நைட்டை பத்தி மட்டும் பேசாத, அதை பத்தி நான் பேசவே விரும்பல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஏன் கோவப்படுறீங்க, நேற்று நைட்டு நீங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணீங்களே அப்படின்னு சொல்ல தயவு செய்து வாய மூடு அப்படின்னு ஹீரோ கத்துறான். அப்போ ஹீரோயினும் என்ன நீங்க இப்ப கூட ஹாட்டா இருக்கீங்க, செம்ம ஸ்ட்ராங்கான பாடி தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் தான் ஃபீல் பண்றான். என்ன இந்த மருந்தோட எஃபெக்ட் இன்னைக்கு வரைக்குமா இருக்கு
அப்படின்னு அவனுக்கே இம்ப்ரெசிங்கா இருக்கு. ஸோ கன் எடுத்து ஷூட் பண்ண போக, பாஸ் உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் சரி என்ன வேணா ஷூட் பண்ணிக்கோங்க, பட் உங்களை எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் படுத்து உடலாம் பாஸ கன்வின்ஸ் பண்றா. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கோவப்படாதீங்க, இது நார்மலான ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்ல, இது நார்மலா அப்படின்னு கோவப்படுறான். ஆமா இது நார்மல் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன இவளோட கண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, நான் சின்ன வயசுல ஒரு பப்பி வச்சிருந்தேன், அந்த பப்பி மாதிரி இவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு ரசிக்க ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாம் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, இவனையே நான் அட்மையர் பண்றேன் அப்படின்னு காரை ரெடி பண்ண சொல்றான். ஹீரோயினும் தேங்க்ஸ் மிஸ்டர் ஹூக், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. என்ன உனக்கு நான் காரை சொல்ல, எனக்கு சொன்னேன், நீ என்ன இங்கதான் இருக்க போற அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் இல்லீங்க, என்ன எப்படி நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கறா. ஏன்னா என்னோட சீக்ரெட் வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கு நான் நீங்க காசு கொடுத்து செட்டில் பண்ணிட வேண்டியதானே, ஜஸ்ட் 5 மில்லியன் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, என்னோட ஃபர்ஸ்ட் டைமுக்கு 5 மில்லியன் தான் ஒருத்தா அப்படின்னு ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறான். ஒழுங்கா இவளை இங்க இருந்து இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு அவளை விரட்டி விட்டு இப்ப அடுத்து அவனோட பிளே பை ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கான். அவனும் என்னடா இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்னு கேட்க, எனக்காக ஒரு பொண்ணை ரெடி பண்ண அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஃபைனலி உன்னோட சிங்கிள்ஸ் லைஃபை விடலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் டீஸ் பண்றான். சொன்னது மட்டும் பண்ணுடா அப்படின்னு ஹீரோவும் கோவப்படுறான். ஃப்ரெண்டும் சொன்ன வேலையை பண்ணி முடிக்கிறான். அழகான ஒரு பொண்ணா பார்த்து மிஸ்டர் ஹூக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சர்வீஸ் பண்ணனா உனக்கு ரிவார்டும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள அனுப்பிட்டு அவனும் டோர் பக்கத்துலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ வெளியே வரான். என்னடா அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு உள்ள போனா அந்த பொண்ணு கீழே வழியில கத்திட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் அதை தப்பா புரிஞ்சுட்டு கேட்குறான். அப்படிலாம் ஒரு மணி நடக்கல, நான் உன் மடியில வந்து உட்கார்ந்ததுமே அவன் தள்ளி விட்டான், அதுலதான் என் மண்டியில காயம் பட்டுருச்சு, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போ அப்படின்னு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். ஏன் எனக்கு அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் வரல அப்படின்னு அவனும் சோகமாயிட்டு இப்போ மார்க்கோ வர சொல்ல அப்படின்னு சொல்ல, மார்க்கோ வந்து இப்போ அவனை பிடிச்சு பார்த்தா அவனுக்கு ஸ்ட்ரேஞ்சான ஃபீலிங்லாம் வருது. ஸோ ஒரு மேன் கிட்டே எனக்கு இதெல்லாம் வரணும் அப்படின்னு சோகமாயிட்டு அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறான். காலையில முடிச்சு பார்த்தது ஹீரோ அப்செட் ஆயிட்டு போறான். இங்க ஹீரோயின் நல்ல வேலை எதுவும் நடக்கல, ஒருவேளை நான் பொண்ணுன்னு தெரிஞ்சா அவன் கதையை முடிச்சிருவான் அப்படின்னு பயத்துல இருக்கா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது என்னை எப்போ வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. நீ எப்பவுமே இங்கதான் இருக்க போற அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் கோவமா கிளம்புறா. வெயிட் பண்ண அப்படின்னு தண்ணி தூக்கி தரையில ஊத்திட்டு இதை தொட அப்படின்னு பக்கத்துல கூப்பிடுறான். ஹீரோயின் பக்கத்துல வந்ததுமே அவனோட பாடியில ரியாக்ஷன்லாம் தெரியுது. அப்போ ஒரு மேன் கிட்டதான் எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் பக்கத்துல வர, பக்கத்துல மட்டும் வராத அப்படின்னு கத்தி காமிக்க, ஏன் உங்க ஃபேஸ்லாம் ரெட்டா இருக்கு, உங்களுக்கு ஃபீவரா அப்படின்னு தொட்டு பாக்குறா. எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ தான் நீ செடியூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து கோல்டு வாட்டர் எடுத்து தலையில ஊத்துறான். ஒரு மேன் கிட்ட எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும், நான் காமா இருக்கணும் அப்படின்னு தண்ணி எடுத்து தள்ள ஊத்திட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனோட கண்டிஷனை பார்த்து, நீ ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோ, இனி நான் இவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு அவனை வரட்ட சொல்றான். ஹீரோயினும் நல்ல வேலை தப்பிச்சாச்சு, இன்னொரு டைம் இவனை மீட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது அப்படின்ட்டு கிளம்புறான். ஹீரோ அவனோட இன்ட்ரெஸ்ட்டை டைவர்ட் பண்றதுக்காக 18+ கண்டென்ட்லாம் பார்க்குறான். அதை பார்த்துட்டு இது அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து வீட்டுக்கு போய் பெட்ல தூங்கினா அதுல ஃபுல்லாவே மார்க்கோட ஸ்மெல்லா இருந்த மாதிரி ஃபீல் பண்றான். என்ன இது ஃபுல்லாவே அவனோட ஸ்மெல் தான் இருக்கு அப்படின்னு பெட்டு சேஞ்ச் பண்ண சொல்றான். சேஞ்ச் பண்ண பெட்ல படுத்தா இப்போ அந்த ஸ்மெல்லும் இல்லை, அவனுக்கு தூக்கமும் இல்லை. ஸோ திரும்பவும் பழைய பெட்டையே சேஞ்ச் பண்ண சொல்றான். ஒரு வழியா தூங்கி முடிச்சா அசிஸ்டன்ட் வந்து, என்ன பாஸ் நைட்டு ஒழுங்கா தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு கேட்டா நம்ம ஆண்ட்ரோலஜிஸ்ட போலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த கட்டத்துல ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் ஒரு டாக்டர். அப்போ என்னோட டாக்டர் வந்து, நான் வெளியே போக வேண்டியது இருக்கு, என்னோட பேஷண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஸோ ஹீரோயின் அந்த பேஷண்ட்டை பார்க்க போறேன். ஆக்சுவலி இவளும் ஒரு ஆண்ட்ரோலஜிஸ்ட் தான். ஆண்ட்ரோலஜிஸ்ட்னா என்னன்னா, பொண்ணுங்களோட பிரச்சனைக்கு கைனகாலஜிஸ்ட போவோம்ல, அதே மாதிரி பசங்களோட பிரச்சனைக்கு ஆண்ட்ரோலஜிஸ்ட போவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் ஹீரோயினும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவ பார்க்க வந்திருக்கிற பேஷண்ட் யாருன்னா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அவனோட பேரு ஃப்ராங்க். இப்போ அவன் என்னோட பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. 2 பேரும் அங்கிருந்து சிலிமிஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பொண்ணு தான் அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, எப்படி கார் ஆக்சிடென்ட்ல அங்க மட்டும் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பர்சனல் மேட்டர் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயின் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறான். நீ யூரி தானே அப்படின்னு கேட்க, ஓ இவதான் அவனோட எக்ஸா, இப்பதான் எனக்கு தெரியுது ஃப்ராங்க் உன்னை எதுக்கு பிடிக்கலன்னு. இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தா எந்த மேனுக்கு தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்க. ஆமா எனக்கும் புரியுது, அவனும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபீல் பண்ணுவாள. டெய்லி நான் டிஃப்ரெண்ட் மென்னை மீட் பண்றேன், அழகா ஹேண்ட்ஸமா நிறைய பேர் பாக்குறேன், அப்பா அவனும் லோவா தானே ஃபீல் பண்ணுவான், அதனாலதான் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு.
என்னோட 7 years தான் நான் அவன்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றேன். அதான் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன 7 years 10 yearsன்னு அப்படின்னு அவன் திட்டிட்டு, எனக்கு நீலாம் வர தேவையில்லை, எனக்கு என்னோட டாக்டர் வந்து செக்அப் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ஹீரோயினை போக சொல்றான். சரி உன்னோட விருப்பம் அப்படின்னு ஹீரோயினை இப்ப தன்னோட ரூமுக்கு போனா அங்க ஹீரோ பேஷண்ட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜேம்ஸ் உட்காந்துருக்கான். என்னோட ஃபேஸ் அவன் பாத்திரக்கூடாது அப்படின்னு ஹீரோயினும் மாஸ்க் கூட வந்து உட்கார்றா. அப்பா அவனும் என்னோட பிரச்சனையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல, சரி அப்ப பேண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்றா. அவனும் ஷாக் ஆயிட்டு முழிக்க, நீங்க தானே சொன்னீங்க சொல்ல முடியலன்னு, அப்ப பேண்ட் ஓப்பன் பண்ணாதானே என்னால் செக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கிறா. அவனும் டாக்டர் தானே அப்படின்னு முன்னாடி போய் நிக்கிறான். இப்போ டாக்டரோட நேமை பார்க்கும்போது அதுல யூரி லாக்னு போட்டிருக்கோம். இங்க மார்க்குக்கும் லாக்குன்னு தான் ஃபேமிலி நேம் இருக்கும். ஸோ மார்க்கோ லாக்கு உனக்கு யாரு அப்படின்னு கேட்க, என்னோட தம்பியா அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயின் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஹீரோ எனக்கு தெரியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அப்படின்னு சொல்ல, அப்புறம் இதுக்கே இங்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் என்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான். சரி உன்னோட பிரதரை இன்னும் 30 minutesல என்னோட வீட்டுக்கு வர சொல்லு, அவன் மட்டும் வரலன்னா அப்புறம் உங்க ஃபேமிலியும் சேர்ந்து சஃபர் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போறான். ஸோ ஹீரோயினும் அவசரமா பர்மிஷனை போட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போறா. அங்க போனா ஹீரோ ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுக்குறான். அதுல ஸ்லீப்பிங் கான்ட்ராக்ட்னு போட்டிருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்டா, நீ அந்த கான்ட்ராக்டை ரீட் பண்ணி பார்த்துட்டு சைனை போடு, உனக்கு நீ மிஸ்டர் வுட்டு கொடுக்க வேண்டிய 5 million நான் பே பண்ணிடுறேன், அப்புறம் மந்த்லி உனக்கு செப்பரேட்டா 10 million தரேன், உன்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், அப்புறம் அதுல பிளாங்க் பேஜும் இருக்கு, உனக்கு எதுவும் கண்டிஷன் இருந்தா நீ அதில் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்னும் என்ன விற்கிறதா இல்லை அப்படின்னு சொல்ல, அவனும் நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல, உன்னை சைனை தான் போட சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஹீரோயின் உனக்கு மேனை பிடிக்கும்னா என் கூட கான்ட்ராக்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் உன்கிட்ட நெகோஷியேட் பண்ண சொல்ல, நான் சொன்னதை மட்டும் செய், உன்னோட ஃபேமிலி உன் கூட சேர்ந்து சஃபர் ஆகணுமா இல்லை உன் ஃபேமிலி உன் கூட சேர்ந்து பெட்டரான லைஃப்பை வாழணுமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு டே டைம் ஜாப் இருக்கு, அதனால நான் நைட்டு வந்துட்டு காலையில் நீங்கள் எந்திரிச்சதும் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைன் பண்ணுறா. அந்த பேப்பரை கூட ஹீரோ ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொன்ன மாதிரியே நைட் வந்துட்டா. ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸை கலத்த ஹீரோயினுக்கு பயமா இருக்கு, அவன் என்னை பொண்ணுன்னு கண்டுபிடிச்சா என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு பயந்து போய் படுத்திருக்கா. இப்போ ஹீரோ பக்கத்துல போய் படுத்துட்டு அவளையே பார்த்துட்டு இருக்க, அவளும் என்ன பண்றது, அப்போ மறுபடியும் எதுவும் பண்ண போறானா அப்படின்னு பயத்திலேயே கண்ணு மூடிட்டு இருக்கா. திறந்து பார்த்தா என்ன ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். என்ன தூங்கு அப்படின்னு சொன்னா, இப்படியே பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி தூங்குறது அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து படுத்துட்டு ஹீரோயினை பிடிக்க, என்ன இவன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றானே அப்படின்னு ஹீரோயின் நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ ஜஸ்ட் ஹக் பண்ணிட்டு தூங்க போறான். ஓ அப்ப இவனை ஸ்லீப்பிங் பார்ட்னர் கூப்பிட்டுருக்கான் ஜஸ்ட் கட்டி பிடிச்சு தூங்குறதுக்காக அப்படின்ட்டு ஹீரோயின் தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பொண்ணு ஜேம்ஸ் ஜேம்ஸ்ன்னு கத்திக்கிட்டே வரா. அது யாருன்னா ஹீரோட ஃபியான்சி. இங்க 2 மேன் ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு, நீ என்ன பொய்யும் ஒரு மேனை சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு இருக்க. ஹீரோயினும் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரா. ஹீரோ அவளையும் விடாம கட்டி பிடிச்சு வச்சிட்டு இருக்கான். இப்போ அசிஸ்டண்ட கூப்பிட்டு அவளை வெளியே கூப்பிட்டு போக சொல்ல, நான் உன்னோட ஃபியான்சி, நீ என்ன இந்த மாதிரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு கத்திக்கிட்டே போறா. அதை பார்த்துட்டு ஹீரோயினும், நான் நாளைக்கு வரணுமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா கேட்கிறா. ஏன் அப்படி கேட்குற, இல்லை உங்களுக்கு ஃபியான்சி இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, ஆமா அவ என்னோட ஃபியான்சி, நீ என்னோட ஸ்லீப்பிங் பார்ட்னர், இந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் டென்ஷன் ஆயிட்டு, அப்போ நீ டபுள் டைமரா அப்படின்னு கோவப்படுறா. என்ன டபுள் டைமர், நீ ஜஸ்ட் என்னோட பிளே திங் தான், எனக்கு எப்போ போர் அடிக்குதோ அப்போ உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் அந்த நாள் சீக்கிரமே வரணும்னு வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அடுத்து ஹீரோ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹீரோயினும் நீங்க நார்மலா தானே இருக்கீங்க, மறுபடியும் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, அவனும் நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு மேன் மேல ரொம்பவே ஃபீலிங்ஸ் வருது, அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, அப்பா அவனை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்றா. பட் அதுவும் முடியல, அவன் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, பட் அவன் பக்கத்துல இருந்தா என்னோட ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால என்கிட்ட எந்த ரியாக்ஷனும் வராம பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயினும் ஓகே அதுக்கு அக்குபஞ்சர் ட்ரை பண்ணலாம், ஆனா அது உங்க டெய்லி லைஃப்பை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பெட்ல போய் படுத்துக்கிறான். இப்போ ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற டைம்ல வெளியே இருந்து ஒரு ஆன்ட்டி வராங்க. அது யாருன்னா அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மா. இப்போ 2 பேரையும் பேச்சப் பண்றது அவங்க வேலையா போயிட்டு இருக்கு. நான் என் பையனை ஆல்ரெடி நல்லா திட்டேன், அவன் உன்கிட்ட சீக்கிரமா வந்து சாரி கேட்பான், எங்க பிள்ளை இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் நார்மல் தான், ஸோ நீ அவனை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக தான் இந்த சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், இதை மட்டும் நீ குடிச்சிட்டேன்னா என் பையனை நீ மன்னிச்சிட்டேன்னு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட கொடுக்க, ஹீரோயினுக்கு வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கு. ஸோ அவளுக்கு வாமிட் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆன்ட்டி விடாமல் குடின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஹீரோ வெளியே வர அந்த ஆன்ட்டி வச்சிருந்த சூப்பை ஹீரோ மேலே கொட்டிடுறாங்க.
ஹீரோவும் சூப்பு குட்டின லேடி கிட்ட கோட்டுக்கான காசை கேட்டுட்டு இருக்கான். அதுவும் 18 மில்லியன் அப்படின்னு சொல்ல, இவன் யாரு, உன்ட்டு புது பாய் ஃப்ரெண்டா, 2 பேரும் சேர்ந்து என்ன ஸ்கேம் பண்ணலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு அந்த ஆண்டி கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2 seconds டைம் தரேன், அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்புங்க, இல்லைன்னா போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு ஹீரோ மிரட்ட, 2 பேரும் சேர்ந்து என்ன விரட்டலான்னு பாக்குறீங்களா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அந்த லேடி அங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்து ஹீரோயினும் சடனா மயக்கம் போட்டு விழுறா. அப்புறம் கண்ணு முடிச்சுட்டு ஹீரோயினும் என்ன எனக்கு லோ சுகரா அப்படின்னு கேட்டா, டாக்டர் அவகிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதை கேட்டு ஷாக் ஆகுறா. ஆல்ரெடி உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவனோட மிஸ்டர்ஸை பற்றின ஸ்கேண்டல் தான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருக்கு. இதில் அவனோட அம்மா வேற ட்ரீட்மெண்ட் ரூம்க்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதுவும் விஐபி பேஷண்ட். அவங்க மட்டும் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா ஹாஸ்பிட்டல் ஓமல் தான் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. நல்ல வேளை அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. நீ இப்போ இந்த பேபி மேட்டர் என்ன பண்ண போற, ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டீங்க, ஒருவேளை நீ ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சேன்னா அதுக்கு ஃப்ராங்க் தான் பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் இது ஃப்ராங்கோட குழந்தைலன்னு சொல்றா. ஓகே, உன்னோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் நீ ஆப்ரேஷன் உடனே பண்ண முடியாது, அதனால 1 வீக் டைம் எடுத்து திங்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. ஹீரோயினும் இந்த மேட்டரை சீக்ரெட்டா வைக்க சொல்றா. சரி ஓகே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு நான் அவங்ககிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் பெட்டரா ஃபீல் ஆகுது. அப்புறம் இந்த பேஷண்ட் மேட்டர் பத்தி கேட்க அவன் அப்பமே கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவன் என் ஃபேஸை பார்க்கல அப்படின்னு கேட்க டாக்டரும் ஆமா, நீ வார்டுக்கு வந்த பிறகுதான் நான் உன்னோட மாஸ்க் ரிமூவ் பண்ணேன். சரி, உன்னோட கன்சர்ன் எனக்கு புரியுது, உன் ஃபேஸை பார்த்தா நிறைய மென் உன்கிட்ட ஃபிளட் பண்றதுக்கே வருவாங்க, அது ஹாஸ்பிட்டலுக்கு வேணா ப்ராஃபிட்டா இருக்கலாம், பட் எனக்கு அது பிடிக்காது, ஸோ அவனோட ஃபேஸை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல ஹீரோயினும் நல்ல வேலை தப்பிச்சண்டா அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த கட்டத்தில் ஃப்ராங்கை காமிச்சா ஃப்ராங்க் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அம்மாவை கூப்பிட்டு வரான். நீங்க ஹீரோயினுக்கு அக்கறையை கொண்டு போய் சூப் கொடுத்தீங்க, ஆனா அவ என்ன பண்ணா, அவங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கா, இந்த மாதிரி பொண்ணுக்குலாம் உங்களோட கன்சர்ன் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டுறான். இப்ப அம்மா என்னடானா, நீ சீக்கிரம் அவகிட்ட போய் பேசி எப்படியாவது பேச்சப் ஆகு அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா பேசுற, அவ ஒன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கா, நான் ஏன் அவகிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி பையன் கோவப்படுறான். டேய், எனக்கு தெரிஞ்ச அவ பிரெக்னெண்டா இருக்காடா, அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, என்ன பிரெக்னெண்டா, கண்டிப்பா அது என் குழந்தையா இருக்க சான்ஸே கிடையாது, ஏன்னா அவளை டச் பண்ணதே கிடையாது, அப்போ இதுக்காக தான் நான் பிரேக்கப்னு சொன்னதும் அவள் டக்குன்னு அக்செப்ட் பண்ணியிருக்கா, அவள் ஆல்ரெடி சீட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்க் கோவப்படுறான். அம்மாவும் டே இதாண்டா நல்ல சான்ஸ், இதுக்காகவே நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா வளர்ற, நான் என்னோட மேலோட குழந்தைய நான் எதுக்கு வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, இப்ப அம்மாவும் அவங்களோட மாஸ்டர் பிளான சொல்றாங்க. என்னன்னா, ஹீரோனோட வீடை சீக்கிரமே டெமாலிஷ் பண்ண போறாங்களாம் அந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்காக, அதுவும் அது மெயினான இடத்துல இருக்கு. ஸோ டெமாலிஷ் பண்றதுக்கு காம்பன்சேஷனே கவர்மெண்ட்ல இருந்து 5 மில்லியனாவது கொடுப்பாங்க. ஸோ இந்த குழந்தை மேட்டரை பத்திலாம் நீ பேசாம எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ, அப்புறம் அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் வரும்ல, அந்த டைம்ல இந்த மேட்டரை ஓபன் பண்ணு, என்ன அவ சீட் பண்ணிட்டான் அப்படின்னு டிவோர்ஸ் கேளு, அப்போ அந்த காசை அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்ல, அம்மா இப்பதாம்மா உங்க பிரெயின் சூப்பரா வேலை செய்யுது, உங்களோட பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னு பையனும் கிளம்புறான். ஹீரோயினுக்கு ஒரு மேன் கால் பண்ணி கிளப்புக்கு கூப்பிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோயின் பார்ட் டைம் அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கா, இப்பெல்லாம் அந்த வேலையை பாக்குறது இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இன்னைக்கு நீ பார்த்தா எப்படி சொல்லுவேன், இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே ரிச்சு, நீ மட்டும் இன்னைக்கு வந்தனா கிடைக்கிற ப்ராஃபிட்ல உனக்கு 60% தரேன் அப்படிங்கிற மாதிரி அவன் டீல் பேசுறான். ஹீரோயினும் வேண்டாம், எனக்கு 80% வேணும் அப்படின்னு கேட்டு டீலுக்கு ஓகே சொல்லி இப்போ அவ கிளப்புக்கு வரா. அங்க வந்து அவங்க கார்ட்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் ஆஃபீஸ்ல ஹீரோ எல்லாரையும் ஹரிபரியா ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருக்கான். என்ன இப்பெல்லாம் பாஸ் 6 மணிக்கே ஆஃபீஸ் விட்டு போயிடுறாங்க, யாரையும் பாக்குறாங்களோ, டேட்டிங் லைஃப் போயிட்டு இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி எம்ப்ளாயிஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோ வீட்டுக்கு போறது ரொம்ப ஆர்வமா இருக்கா. அங்க பார்த்தா டிராபிக் சிக்னலை போட்டு சாவடிக்கிறாங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு வேற பாதையே இல்லையா வீட்டை சீக்கிரம் ரீச் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அசிஸ்டன்டும் பாஸ் மார்க்கோ 10 o'clock தான் வருவான், இப்போ 6:30 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் ஒன்னும் மார்க்கோக்காக சொல்ல, நான் வீட்டுக்கு சீக்கிரம் பொண்ணு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்தது ஹீரோ ரெடி ஆயிட்டு மார்க்கோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மார்க்கோ இல்லாம அவனோட தலைவனையை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கிளப்புக்கு வந்திருப்பாளா, அதே கிளப்புக்கு ஹீரோட ஃபியான்சியும் வந்திருக்கா. அவளோட நேம் ஜெயின். அவகிட்ட ஒரு மேன் தப்பா வந்துட்டு ட்ரை பண்றா. அவளும் நான் யாரு தெரியும்ல, என்னோட ஃபேமிலி நேம் என்னன்னு தெரியும்ல அப்படின்லாம் சொல்ல, உங்க ஃபேமிலி தானே நல்லாவே தெரியும், நீ உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் பொண்ணா இருந்தாலும் உன்னோட தங்கச்சியை தான் உங்க அப்பா அம்மாக்கே பிடிக்கும், அப்புறம் மிஸ்டர் ஹூக் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கிறது டவுட் தான், அதனால நீ என் கூட வந்தனா நான் உன்னை சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அந்த மேன் அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். இதை பார்த்துட்டு ஹீரோனால சும்மா இருக்க முடியல. ஜெயின் வர ஹெல்ப்னு கேட்க, இவளுக்கு ஃபைட்டிங்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த மேன் கூட போய் சண்டை போடுறான். அவனும் வழியில கத்த, நீ அந்த பொண்ணை விட சொல்ல, அப்பதான் அவனோட கால் தப்பிக்கும் அப்படின்னு சொல்ல, அவனும் வழி தாங்க முடியாம டேய் விடுங்கடா அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜெயினை கூப்பிட்டுட்டு ஹீரோயின் அங்க வந்து ஓடிக்கிட்டு இருக்க. அதே டைம் ஹீரோக்கு இங்க 10 o'clock ஆயிடுச்சு, என்ன வரல, இப்போ 10 o'clock 1 minute ஆயிடுச்சு, என்ன அவகிட்ட இருந்து ஒரு கால் கூட வரலையே அப்படின்னு கால் பண்ணி பாக்குறான். அப்பா அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை.
ஸோ இது சரிப்பட்டு வராதுன்னு உடனே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மார்க்கோ எங்கன்னு தேடுங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவனும் செக் பண்ணிட்டு வந்து 8 o'clock மார்க்கோ கிளப்புக்கு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கார் எடுத்துட்டு அதே கிளப்புக்கு போறான். இங்க அந்த மேனோட ஆட்கள் விரட்டிட்டே வந்ததுனால ஹீரோயின் அவங்க எல்லாரையும் அடிச்சு போடுறான். லாஸ்ட்ல அந்த மேன் என்னோட ஆட்களையே அடிச்சு போட்டியா அப்படின்னு ஹீரோனோட கழுத்துல கத்தி வைக்க அதுல அவளோட கழுத்துல காயப்பட்டு ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு உனக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ வந்து இப்ப அந்த மேனை போட்டு அடிக்கிறான். ஹீரோயின் கழுத்துல காயத்தை பார்த்ததும் இதுவும் அவனோட வேலையா அப்படின்னு அவனை பார்த்து முறைக்க எனக்கு ஜெயின் உன்னோட ஆள்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ இப்ப ஹர்ட் பண்ண பசங்க என்னோட ஆள் தான் அப்படின்னு அடி வாங்க கூடாத இடத்துல கத்தி வச்சு குத்திடுறான். அவனும் வழியில கத்திட்டு இருக்கான். இங்க ஹீரோயின் கழுத்துல காயப்பட்டிருக்குல என்ன ஆம்புலன்ஸ் கால் பண்ணலையா அப்படின்னு அசிஸ்டண்ட் திட்டிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க இந்த காயத்துக்கு ஆம்புலன்ஸ் இது கொஞ்ச நேரம் விட்டா அதுவே சரியாயிரும். பட் அவனுக்கு தான் ஆம்புலன்ஸ் தேவை அப்படின்னு சொல்ல அவனுக்குலாம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஹீரோயினை போய் இழுத்துட்டு போறான். அங்க போய் கார்ல ஏற சொன்னா இப்ப பின்னாடியே ஜெயின் வந்துட்டு இருக்கான். அவன் தனக்காக ஃபைட் பண்ணதுலேயே ஹீரோயின் மேல இம்ப்ரெஸ் ஆயிட்டா. மார்க்கோ என்னோட பர்சன், அவ என்னோட வீட்டுல தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னோட நேம் மார்க்கோவா, சரி உன் வீட்டுக்கு வந்தா என் வீட்டுக்கு வர மாட்டானா, நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயின் கேட்டுட்டு இருக்கா. முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க இப்போ மார்க்கோ கிட்ட எனக்கு உன் நம்பரே எடுத்தா அப்படின்னு நம்பரை கேட்க ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ஜெயினோட நம்பரை சேவ் பண்றதை பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். உடனே அவளோட நம்பரை டெலீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ சொன்னா நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பொசசிவ் ஆயிட்டு அவளை கிஸ் பண்றான். ஏனி நீ எந்த பொண்ணோட நம்பரையுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்ப அவளோட காயத்துல வாய் வைக்க நீ என்ன சைக்குவா அப்படின்னு ஹீரோயின் திட்டுறா. ஆமா உன்னை மீட் பண்ண பிறகு நான் தான் சைக்கோ ஆயிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோயினோட ஆபரேஷனை காமிக்கிறாங்க. அவன் இந்த குழந்தை வேண்டாம் அபார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டா. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அந்த மேட்டர் எப்படிதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு போச்சு தெரியல. இப்போ ஃப்ராங்க் அவங்க அம்மாவும் ஆப்ரேஷன் தியேட்டர் முன்னாடியே நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னோட பேரு குழந்தைய கொல்ல பாக்குற யாராவது காப்பாத்தீங்கன்னு 2 பேரும் முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் இப்படி கத்திட்டு இருந்தா நான் எப்படி ஆப்ரேஷன் பண்றது அப்படின்னு வெளியே வந்து கேட்டா நீங்க என்னோட பர்மிஷன் இல்லாம ஆப்ரேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு ஃப்ராங்க் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் டாக்டர் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. அங்க பார்த்தா ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. நீ எதுக்கு என்னோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீ பிரெக்னெண்டா இருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் கூட நீ சொல்ல, அதனாலதான் நான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு ஃப்ராங்கோட அம்மா சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கும் செம கோவம், நீ கன்சீவ் இருக்கிற மேட்டரை எங்களுக்கு யார்கிட்டையுமே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃப்ராங்க் கூட அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னைக்கு உங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு ரிசப்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இந்த குழந்தைக்கு அவன் அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அவளை அடிக்க போறாங்க. இந்த டைம் ஃப்ராங்க் அந்த குழந்தை என்னோட குழந்தையா இல்லாம இருந்தாலும் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நல்ல பையன் மாதிரி பேசுறான். ஹீரோயினுக்கும் அவனோட பேச்சில் நம்பிக்கை இல்லை, ஏதோ சைட்ல பிளான் பண்றான் போல அப்படின்ட்டு நான் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுல ஃப்ராங்க் வர காலில் வந்து நான் அந்த பொண்ணுக்கிட்ட ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் ஒன்னு மட்டும் தான் உண்மையா லவ் பண்றேன் அப்படின்னு அவகிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட அப்பாவும் எவன் தலையிலேயாவது அவளை கட்டிட்டா போதும் அப்படின்னு பாக்குறாங்க. சரி நம்ம இப்ப டவுரி பத்தி பேசலாமா அப்படின்ட்டு டவுரி மேட்டரை எடுக்க ஃப்ராங்கோட அம்மா நீங்க என்ன டவுரியை பத்தி பேசுறீங்க, அந்த குழந்தை என் பையனோட குழந்தையே கிடையாது, அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறதே உங்களுக்கு டவுரி தான், இதுல பிரைடல் அமௌண்ட் வேற தனியா கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்கோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சரி கல்யாணம் முடிஞ்சா போதும்னு ஹீரோயினோட பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் எனக்கு இந்த குழந்தையும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மாவும் அதை கேட்டு என்னம்மா நீ இப்படி சொல்ற, இந்த கன்சீவான மேட்டரை மட்டும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை பத்தி எவ்வளவு கேவலமா பேசுவாங்க, இன்னும் ஃபியூச்சர்ல யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு அம்மா கவலைப்பட்டு நெஞ்சு பிடிக்கிறாங்க. அதனால அவங்கள அட்மிட் பண்ற மாதிரி வந்துடுது. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், ஒன்னால தான் எல்லாமே, உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் பெக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் அப்பா திட்டிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் வந்ததும் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா தனியா வாங்க நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கூப்பிட்டு போய் பேசுறாங்க. ஹீரோனோட அம்மாவுக்கு லுக்குமியா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டெம் செல்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்காக டாக்டரும் ஹீரோயின் வயிற்றுல உள்ள பேபியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க டெலிவரி பண்ணும்போது அதுல இருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயினும் அந்த குழந்தைய பத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரா. அடுத்து பிரதருக்கு கால் பண்ணி நீ எங்கடா இருக்க, அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கூப்பிட்டா அவனும் நான் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன், நீயே அம்மா பாத்துக்கோ அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான். டே அம்மாக்கு லுக்குமியா இருக்கு, அதனால ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கூப்பிட அம்மாக்கு நான் ஸ்டெம் செல்ஸ் கொடுத்துட்டேன்னா ஃபியூச்சர்ல எனக்கு ப்ராப்ளம் வராதா, ஹெல்த் இஷ்யூலாம் வரும், அதனால நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி சொல்றான். என்ன நீ இவ்வளவு செல்ஃபிஷா பேசுறா, அது உன்னோட அம்மா மார்க்கோ ஒழுங்கு இங்க வந்துரு அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு போன வைக்கிறா. பின்னாடியே ஹீரோ வந்து நிக்கிறான். ஐயோ இவன்கிட்டயா மாட்டணும்,
திரும்பினா ஃபேஸை பார்த்துருவானே, இப்போ மாஸ்க் வேற காணுமேனு ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. அப்போ அவனு நீ டேன் பண்றியா அப்படின்னு கேட்க, இப்போ திரும்பி பார்க்கலனாலும் பிரச்சனை தான். ஸோ ஹீரோயினும் திரும்பி பார்க்குறா. என்ன நீயும் மார்க்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் 2 பேருமே ட்வின்ஸு. நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உங்களுக்கு தான் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, அப்புறம் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, மார்க்குக்கு காயப்பட்டிருக்கு, அதனால மெடிசன் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பார்க்குறான். என்ன என் கழுத்துல எது இருக்கா அப்படின்னு ஹீரோயினும் கை தட்டி விடுறா. ஆல்ரெடி எனக்கு சின்னதாக தானே கிராச் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே அது ஆறி இருக்கும். ஸோ நல்ல வேலை தப்பிச்சுண்டா அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயினுக்கு நைட் டியூட்டி ஹீரோட வீட்டில் தான். 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஜெயினும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வரா. அப்போ அங்கே ஜேம்ஸ் கண்மலைக்கு இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டா, நான் ஒன்றை பார்க்க வரல, நான் எங்கள் மார்க்கோ தான் பார்க்க வந்தேன், நான் உனக்காக தான் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் எந்திக்க போறா. அதுக்குன்னு ஜேம்ஸை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க. சரி நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு ஊட்டி விட போனா அதையும் தட்டி விட்டுறான். இதனால ஹீரோயின் ஏன் இவ்வளோ ரூடா நடந்துக்கிற அப்படின்னு கேட்க, அவன் எப்பவுமே இப்படிதான், என்கிட்ட ரஃபா நடந்துப்பான், உனக்காக நான் கஷ்டப்பட்டு பண்ணதில் என் கையெல்லாம் காயம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கையை காமிக்க, அவளும் சரி நான் உனக்கு மெடிசன் அப்ளை பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் எந்திக்க போறா. இவள் யாராவது இங்கிருந்து இழுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு ஜெயினை விரட்டி விட்டு ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ போன பிறகு 2 பேரும் ஃப்ரீயா தானே இருப்பாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது மார்க்கவே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. சரி இனிதான் ஜேம்ஸ் இல்லைல்ல, அப்புறம் நம்ம 2 பேரும் அவுட்டிங்லாம் போகலாம்ல, அதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டு ஜெயின் இப்போ மார்க்கோவை கூப்பிட்டு வெளியே சுத்த போறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது, நான் இப்போ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போயிட்டு வரதுக்குள்ள இங்கே ஹீரோயின் இல்லை. அதுக்கு பதிலாக ஹீரோயினோட விக்கு தாங்க கிடக்குது. இது ஏன் இங்கே கிடக்கு அப்படின்னு அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் எங்க இருக்கான்னு பார்த்தா ஹீரோட அம்மா தான் அவளை கடத்தி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. என்ன ஆளை மாத்தி கடத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல மேடம் நீங்க சொன்ன ஆளை தான் கடத்தணும், இவன் தான் மார்க்கும் அப்படின்னு சொல்ல, அவன் எப்படின்னா அவளா மாறினா அப்படின்னு கேட்டா, அவளோட விக்கு விழுந்துட்டு மேடம் அப்படின்னு சொல்ல, இப்ப அம்மாவும் ஒருவேளை இவ பொண்ணா இருப்பாளோ, சரி ஒரு ஃபீமேல் டாக்டரை கூப்பிடுங்கன்னு செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அரேஞ்ச் பண்றாங்க. டாக்டரும் செக் பண்ணிட்டு இவங்க பொண்ணு அப்புறம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல திரும்பினா அவளும் மிஸ்ஸஸ் ஹூக் அப்படின்னு பேசுறா. நீ என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது, அப்புறம் எப்படி நான் தான் ஹீரோட அம்மான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, நான் ஹீரோட மேன்ஷன்ல இருந்தேன், அங்கிருந்து என்ன கிட்னாப் பண்ணாங்கன்னா ஹூக் ஃபேமிலியா இருந்தானே யாராவது பண்ணிருக்கணும், அதனால நான் அதை வச்சு கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நீ ஸ்மார்ட்டான பொண்ணுதான், அதனாலதான் ஒரு மேன் மாதிரி ஆக்ட் பண்ணி என் பையன் கூட சுத்திட்டு இருக்கியா, உன்னால எந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு தெரியுமா, என் பையன் இங்கே அவனுக்கு பசங்களை தான் பிடிக்குது அப்படின்லாம் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், அவன் எங்க ஹூக் ஃபேமிலியோட வாரிசு, இந்த நேம் டேமேஜ்னால எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு தெரியுமா, அப்புறம் நீ பிரெக்னெண்டா இருக்கியாமே, இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் என்னோடதுன்னு சொல்றா. நீ ஸ்மார்ட்டா தான் பேசுற, நான் இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்க, அவளும் இப்போ ஜேம்ஸ் தான் சொல்றா. ஓ அப்போ ஒரு மேன் மாதிரி ஆக்ட் பண்ணி என் பையன்கிட்ட இருந்து ஒரு குழந்தை பத்துக்கலாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கியா, அப்புறம் இந்த குழந்தை பிறந்த பிறகு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண போறேன் அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் இல்லை இல்லை அது ஆக்சிடென்ட்ல நடந்தது அப்படின்னு சொல்றா. சரி அப்போ நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன், இப்பவே உடனே ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகு, நீ இதை அவாய்ட் பண்ணிட்டனா நீ சொல்றது உண்மைதான் நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் அபாஷனுக்கு ஓகே சொல்ல மாட்டா. என்னோட அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டெம் செல்ஸ் தேவைப்படுது, அது இந்த குழந்தை மூலமா தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுல ஹீரோட அம்மாக்கு நம்பிக்கை இல்லை. பட் இப்போ அது உண்மைதான் தெரிஞ்ச பிறகு, சரி நான் இந்த குழந்தைய நீ பெற்றுக்கிறதுக்கு அலோவ் பண்றேன், பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ ஜேம்ஸை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் ஜேம்ஸ் என் தம்பியில லவ் பண்றான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீ என்னோட டைம் அப்படி சொல்லாத, அவன் லவ் பண்றது ஒண்ணுதான், மார்க்கோலாம் கிடையாது, தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாத, ஆல்ரெடி எல்லாரும் அந்த ரூமர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இப்போ நான் உனக்கு கொடுக்குற கண்டிஷன் என்ன, நான் உனக்கு 1 மந்த் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள என் பையன் பொண்ணுங்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரி நீ ஏதாவது பண்ணு, அப்படியே அவன் பொண்ணுங்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காமிக்காம உன் பின்னாடியே சுத்திட்டு இருந்தானா அப்புறம் இந்த குழந்தைய நீ வச்சுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பாடிக்கிட்ட ஓடி வந்து, உங்க பையன் இங்கதான் மிஸ்டர் மார்க்கோ இருக்காங்கன்னு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் மார்க்கோ மாதிரி ஆக்ட் பண்ண முடியாது, ஏன்னா அவளோட விக்க காணும். ஸோ விக்கு இங்க அப்படின்னு கேட்டா, நான் உங்களை தூக்கிட்டு வரும்போது அது கீழே விழுந்துச்சு, அப்புறம் போய் பார்த்தா அதை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இதுக்கு ஒரே வழியை நான் ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் பாத்ரூம்குள்ள போய் வெளியே போறா. இப்போ ஹீரோ உள்ள வரான். உள்ள வந்ததும் அவனை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அம்மாவும் நீ யாரை பத்தி சொல்ற, எனக்கு யாரையும் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க, அவனை எங்க வச்சிருக்கீங்க, அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல, நான் ஒன்றும் மார்க்கோ எதுவும் பண்ணல அப்படின்னு அம்மாவே வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க. ஏன்னா வந்ததுல இருந்து மார்க்குங்கிற நேமே சொல்லியிருக்க மாட்டான். ஸோ இப்போ ஹீரோவும் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். அப்போ பாத்ரூம்குள்ள இருந்து சத்தம் வருதுன்னு அங்க போக போறான். அம்மாவும் ஸ்டாப் பண்றாங்க. பட் ஹீரோ தட்டி விட்டு உள்ள போய் பார்த்தா அங்க ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்கா. ஹீரோக்கும் எம்பரசிங் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் அம்மா கிட்ட வந்து,
ஆமாம், நான் ஆல்ரெடி சிசிடிவிலாம் செக் பண்ணிட்டேன். மார்க்கோ உங்களோட ஆட்கள் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவனை எங்கே அப்படின்னு கேட்டால், இப்போ அம்மாவும் நீ தான் பார்க்குறல, இந்த வீடு ஃபுல்லாக நீயே தேடிக்கோ, அப்படியே மார்க்கோ இங்கே இருந்தானா என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்ல, இப்போ அசிஸ்டண்ட்டும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு வந்து மார்க்கோ இங்கே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயினை பார்த்ததும் நீ எங்கள் அம்மா பாத்ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ அவளும் நீ மார்க்கோ பற்றி கேட்டுட்டு இருந்தல, மார்க்கோ கூட இப்போ தான் நான் பேசினேன், அவன் மேன்ஷனை விட்டு இப்போ தான் கிளம்புனா அப்படின்னு சொல்ல, அம்மாவும் ஆமாம் அவன் இப்போ தான் போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ மார்க்கோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு அம்மாக்கிட்டே நெக்ஸ்ட் டைம் மார்க்கோ டச் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினையும் நீ வீட்டுக்கு தானே போகிற, நான் ஒன்று ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மார்க்கோட சிஸ்டர், ஸோ ஒன்றை கேர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு அவளை கூப்பிட்டு போகிறான். இப்போ வீட்டு பக்கத்தில் வந்தது இன்னொரு டைம் எங்கள் அம்மா கூப்பிட்டா வராத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் மார்க்கோ வீட்லையா இருக்கான் அப்படின்னு கேட்க, ஹீரோனும் இல்லை அவன் வெளியே போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அவளுக்கு வெட்டிங் இன்விடேஷன் அடித்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனும் நான் ஃப்ராங்கை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால, யாரை கிட்ட நீங்கள் டிசைட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கத்த, இப்போ ஃப்ராங்கோட அம்மாவும் நாங்கள் பெரியவங்கலாம் இதை முடிவு பண்ணிட்டோம், இதுவும் அப்பாவோட ஆர்டர், இந்த மேரேஜை நீ பண்ணிக்க தான் போகிறேன், நெக்ஸ்ட் வீக் மண்டே மேரேஜ், ஸோ ரெடியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் நான் இந்த மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரெல்லாம் கிழிச்சு போடுறான். அப்பாவும் ஒரு அறையை விடுறாங்க. நான் ஆல்ரெடி நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பிட்டேன், எல்லாரும் கல்யாணத்தனைக்கு வந்திருப்பாங்க, ஸோ நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல, ஹீரோயினும் நான் இந்த வீட்டிலே இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே ஓட போகிறான். ஸோ அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் அவளோட கையும் கதவுல பட்டு நஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இந்த ஆன்ட்டிக்கும் அதே பெயினை கொடுங்க அப்படின்னு ஃப்ராங்கோட அம்மாவை அனுப்பிட்டு ஹீரோயின்ட்டு எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, இப்போ ஹீரோனோட அப்பாவும் அவனை பார்த்துட்டு இவன் தான் அந்த குழந்தையோட அப்பாவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ கன்சீவாக இருக்கியா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகி கேட்குறான். அதெல்லாம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறதும் கரெக்டா அப்படின்ட்டு ஹீரோ இப்போ நான் மார்க்கோவோட அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ளே ஹீரோயின் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். இந்த மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷனில் இருந்தால் மார்க்கோ எப்படி ஹெல்த்தியாக இருப்பான், அவனோட பாடி இதனால அஃபெக்ட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கன்சர்னில் இருக்கான். அப்பாவுக்கு அதை பற்றிலாம் கேரிங்கில்ல. ஹீரோயின்ட்ட மறுபடியும் இந்த மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவளும் என்னால் ஃப்ராங்கை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் இந்த குழந்தை மட்டும் பறக்கட்டும், இந்த குழந்தையோட ஸ்டெம் செல்ஸ் வச்சு தான் அம்மாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும், ஆப்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதும் நானும் குழந்தைய இந்த சிட்டியை விட்டே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாவும் அதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி இல்லை. இந்த டைம் பார்த்து மார்க்கோவே வரான். அப்பா அப்படின்னு வந்து நிற்க, ஹீரோவும் அவனை பார்த்த சந்தோஷத்துல அவன்கிட்ட பேச போகிறான். அதுக்குள்ள ஹீரோயின் இடையில வந்து மார்க்கோ தரன்னு ரூம்க்கு இழுத்துட்டு போறா. அங்க போனதும் அந்த மேனியர் உன்னோட நியூ பாய் ஃப்ரெண்டா, நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு மார்க்கோ கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் அவனோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, உன்னோட ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்றா. என்னது அப்படின்னு அவனும் ஷாக் ஆகி கேட்கறான். அப்பதான் ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஹீரோ நினைச்சு நம்ம ஃபேமிலியை க்ரஷ் பண்ணி போட முடியும், ஸோ இந்த ஒரு மேட்டர்ல மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவனுக்கு டவுட்டே வந்துடக்கூடாது, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு பிரதர் கிட்ட கெஞ்ச, சரி அப்படின்ட்டு பிரதரும் வெளியே போய் ஹீரோக்கு ஹாய் சொல்றான். சொன்னதுமே வா கிளம்பலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்க, ஹீரோயின் போயிட்டு ஸ்டாப் பண்றா. டீல் படி நைட் டைம் தான் மார்க்கோவும் கூட இருப்பான், நீ இப்பவே கூப்பிட்டு போனா நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல நான் எக்ஸ்ட்ரா பே பண்ண ரெடியா இருக்கேன், நான் இப்ப அவனை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, டே டைம் அவனுக்கு வேற ஒர்க் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் விட மாட்டா. நீ ஆல்ரெடி எங்கள் அம்மா மீட் பண்ணல, மார்க்கு மேலே அவங்க கண் வச்சிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் மார்க்கோக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா அவன் என் கூட இருக்குதான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். நான் அதை பற்றி உன்னோட அம்மாட்ட பேசிட்டேன், ஏன்னு மார்க்கு மேலே அவங்க கை வைக்க மாட்டாங்க, அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை போக சொல்கிறான். அடுத்த அப்பாவும் கல்யாணம் மேட்டர் தான் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இப்போ வந்துட்டு போனது யாருன்னு தெரியுமா? ஜேம்ஸ் குக், நம்ம சிட்டியோட ரிச்சஸ்ட் ஃபேமிலியோட மூத்த வாரிசு அவன் தான். அவனே எனக்காக பேச வர சொல்லணுமா? நீங்கள் இந்த மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் அவளோட ஹெல்ப் கேட்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பாவை மிரட்ட, அப்பாவும் ஆளாளுக்கும் ஒவ்வொரு சப்போர்ட்டரை பிடிச்சி வச்சிருக்கீங்க, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜெயின் கிட்ட இருந்து ஹீரோயின் கொரியர் வருது. என்னன்னா அந்த விக்க சென்ட் பண்ணியிருக்கா, இப்போ கால் பண்ணி உனக்கு கொரியர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஸோ நான் உனக்காக கஃபேல வெயிட் பண்ணுறேன், எனக்கு வந்து நீ ஒழுங்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இப்போ ஹீரோயின் மறுபடியும் பிரதர்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. பிரதர் ஜெயினை மீட் பண்ண போயிட்டு எனக்கு சொட்டத்துல அப்படின்னு மண்டையை காமிக்க, ஐயோ பாவம் அப்படின்னு ஜெயினும் பாவப்படுறா. இங்க அவனும் இதனாலதான் நான் விக்க வச்சு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதான் அந்த பொண்ணு நம்பிடுறா. தயவு செஞ்சு இந்த மேட்ரு யார்கிட்டையும் சொல்லிடாத, எனக்கு ஷேமா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி நீ ஜேம்ஸை பற்றி தானே ஃபீல் பண்ணுற, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவளும் அதுக்கு ஓகே சொல்லிடுறா. ஹீரோக்கு ஹீரோயினை மீட் பண்ண பிறகு ஒரே அவள் ஞாபகமாக இருக்கு. லாஸ்ட் டைம் பாத்ரூமில் மீட் பண்ணது, அப்புறம் கையை தொட்டது, இந்த டைமில் எனக்கே ஃபீலிங்ஸ் இருந்தது, நான் ஏன் இப்போ மார்க்கோட சிஸ்டரை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனே கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுறான். அடுத்து லாஸ்ட் டைம் அவன் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருப்பான்ல,
அதாவது அவனுக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கேட்டிருப்பான்ல, இப்போ அதே பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட போறான். அவளும் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல எந்த உமன் கூடயும் உங்களால க்ளோஸா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஹீரோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நான் இதை என்னோட முழு விருப்பத்தோட தான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை எனக்கு உண்மையாவே மேன் மேல தான் ஃபீலிங்ஸ் இருக்கும் போல அப்படின்னு ஹீரோயினும் ஓகே பெட்ல போய் படுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இந்த டைம் நீங்க மாஸ்க் போட்டுக்குங்க, பேண்ட் கழட்டும் போது உங்க ஃபேஸை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறா. ஹீரோ போய் பெட்ல படுத்துக்கிறான். இப்போ பக்கத்துல வந்ததுமே அவனுக்குள்ள ஏதேதோ பண்ணுது. இவன் மார்க்கோட சிஸ்டர், பிசிக்கலி மென்டலி நான் மார்க்கோ சீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கில்ட் ஆகுது. ஸோ அவனும் எந்திரிச்சு எதுவுமே சொல்லாம போறான். ஹீரோயினும் ஏன் இவன் ஓடுறான், ஒருவேளை ஊசினா பயமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் நைட் டியூட்டிக்காக ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க வந்தா ஹீரோ பாத்ரூம்குள்ள வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறான். ஹீரோயினும் நானும் ஆசை பண்ணும் எப்படா வருவ அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கா. உள்ள இருந்து சத்தத்தை காணும். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக ஹீரோயின் உள்ள போனா அவனும் பாத்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல போய் உனக்கு என்னாச்சு அப்படின்னு எழுத்தா அவனும் இப்ப கண்ணு முடிச்சு மார்க்கோவை பார்த்ததும் அவனே இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். என்ன குளிப்பாட்டு அப்படின்னு சொல்ல, நான் ஏன் பண்ணாத நீயே பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க் கூட ரொம்பவே க்ளோஸ் ஆகுறான். அதனால ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. எங்க ஹீரோக்கு மார்க்கோவையும் ஹீரோயினையும் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கால. ஸோ அதனால மார்க்கு கூட க்ளோஸா இருக்குன்னு நினைக்கிறான். பட் ஹீரோயின் அவனை தள்ளி விட்டு ரூம் விட்டு ஓடலான்னு பாக்குறா. நீ மட்டும் ரூம் விட்டு ஓடின மிஸ்டர் வீட்டுக்கு கொடுத்த காசை நான் ரிட்டர்ன் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஹீரோயினாலே வெளியே போக முடியல. நீ ஆல்ரெடி ஒன்றை என்கிட்ட செல் பண்ணிட்ட, என்னோட்டும் இந்த மாதிரி பண்ணாத, இங்க வா அப்படின்னு பக்கத்துல கூப்பிட. இப்போ ஹீரோயினுக்கு பயமா இருக்கு, எதுவும் பண்ணிடுவானோ அப்படின்ட்டு. என்னாச்சு, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோயினும் பயந்துக்கிட்டே இன்னைக்கு என்ன ஹக் மட்டும் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க அவனும் ஹக் பண்ணிட்டு ஜென்டில்மேன் மாதிரி தூங்க போறான். ஹீரோயினுக்கு இது சரிப்பட்டு வராது, சீக்கிரமே இந்த மேட்டருக்கும் பிரதரை ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. அடுத்து ஹீரோயினுக்கு ஆன்டி கிட்ட இருந்து கால் வருது. அதான் ஹீரோட அம்மா இப்ப கால் பண்ணி, நான் என் பையனுக்காக ரிச் ஃபேமிலிஸ்ல இருந்து நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், நெக்ஸ்ட் வீக் அதனால ஒரு பார்ட்டி மாதிரி ஹோஸ்ட் பண்ணி அந்த பொண்ணுங்கள்லாம் இன்வைட் பண்ண போறேன், அங்க நீ ஹீரோவையும் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் நாங்க வந்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இல்ல நீ வரணும், நீ தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு போடுற மாதிரி என்கிட்ட காஸ்டியூம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன நான் ஒன்று ஷாப்பிங் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு போறாங்க. ஹீரோட அம்மா மைண்ட்ல ஹீரோயின் தான் மருமகள்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஷாப்பிங் போனால் பெரிய மால் கூப்பிட்டு போயிருக்காங்க. உன்னோட ஃபேர் ஸ்கின்க்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவளை சூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்ல தான் ஃப்ராங்கோட அம்மா கிளீனிங் லேடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததும் இந்த கடை எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, இங்க வந்தா உன்னோட சேலரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கியா, கல்யாணம் முடிஞ்சதும் உன்னோட சேலரி மொத்தமா என் கையில தான் வந்திருக்கணும், அப்புறம் உன்னோட செலவுக்கு நான் தான் காசு தருவேன் அப்படின்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் உங்களுக்கு என்னோட சேலரியை தரணும், அப்புறம் நான் இங்க ஃப்ராங்கையும் மேரேஜ் பண்ணிக்க போறதா இல்ல, நீங்க இந்த மாதிரி பகல் கனவுலாம் கண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் டென்ஷன் ஆயிட்டு நீ ரொம்ப வாய் பேசுற அப்படின்னு ஹீரோயின் அடிக்க போறாங்க. அதுல இடையில ஹீரோட அம்மாவரை அவங்க கையில அடிபட்டுறது. இப்ப மேனேஜர் வந்து ஃப்ராங்கோட அம்மாவை திட்டு, அவங்களும் நான் அந்த பொண்ணு தான் அடிச்சேன், இந்த லேடி இடையில வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் கிட்டேயும் நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி, உங்க அப்பா ஆல்ரெடி உன்னோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் என்கிட்ட தந்துட்டாங்க, ஸோ நாளைக்கே நீ இல்லாம கூட என்னால் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் நீங்க ஏன் ஃப்ராங்க் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கீங்க, எல்லாம் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்காக தானே அப்படின்னு கேட்க, ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு, உன் குழந்தைக்கு என் பையன் அப்பாவாக போறான்ல, அதுக்கு இந்த சின்ன அமௌண்ட் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஹீரோயின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைம் ஹீரோட அம்மா முன்னாடி வந்துட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ என்னோட மருமகளாக போறா, என் பையனை மேரேஜ் பண்றதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன அப்ப என்னோட காம்பன்சேஷன் நம்மளோட திருட வந்துட்டியா அப்படின்னு ஹீரோட அம்மா கூட சண்டைக்கு போறாங்க. அதுக்குள்ள மேனேஜர் அவங்களை கீழே தள்ளி விட்டு, நான் உன்னை இப்பவே ஃபயர் பண்றேன், இனி எந்த ஷாப்லயும் உனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு சொல்ல, அவங்களும் வேலை போச்சா அப்படின்ட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட நீ உண்மையாவே அந்த லேடியோட பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் கண்ண காமிக்க ஹீரோயினும் ஃப்ராங்க் கிவ் அப் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக, ஆமா நான் அவங்க பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோட அம்மாவும் நெக்ஸ்ட் டைம் அவளை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உன்னையும் உன் பையனையும் இந்த சிட்டிலே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ மேனேஜரும் அவளை இழுத்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு ஃப்ராங்கோட அம்மாவும் மேனேஜர் கிட்ட அவங்க விஐபி கஸ்டமரா அப்படின்னு கேட்டா, அவங்க தான் இந்த மாலோட ஓனரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் ரிச்சான பையனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு ஃப்ராங்கோட அம்மா நினைக்கிறாங்க. எங்க ஹீரோட அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொண்டு வந்துரு, நாளைக்கே மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை அவங்களை கிவ் அப் பண்ண வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நானும் அதுக்காக தான் சொல்றேன், அந்த லேடி ஒன்றும் ஈஸியாக கிவ் அப் பண்ணுற டைப்லாம் கிடையாது, அதனால மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி காமிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் இதுக்கு ஜேம்ஸ் ஒத்துக்க மாட்டானே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு என்ன, எனக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கு, ஜேம்ஸ் இல்லைனாலும் நம்மளால சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க.
இது ஜேம்ஸ்க்கு தெரிஞ்சா கோவப்படுவானேன்னு கேட்டா அது ஏன் அவனுக்கு தெரியணும், இந்த லேடிட்ட சர்டிஃபிகேட் காமிச்சு இவங்களை விரட்டி விடுவோம், அப்படி டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இதுல ஜேம்ஸ்க்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே அவனுக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சா கூட நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கன்வின்ஸ் பண்றாங்க. என்ன ஆண்டி எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்களே அப்படின்னு கேட்டா, எல்லாம் நீ நல்ல பொண்ணு, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ற, உன்னோட லைஃப்ல நீ சஃபர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அவங்களோட மைண்ட்ல நீ என்னோட ஃபியூச்சர் மருமகளாக போற, ஸோ என்ன சீக்கிரமே அம்மான்னு கூட போற, உனக்காக இதை பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோயின் ஆண்டி சொன்ன மாதிரி ஹீரோ கூட மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா. இப்போ வீட்டுக்கு வந்தா அவ வர்றதுக்கு முன்னாடியே ஃப்ராங்கும் அவனோட அம்மா வந்து அப்பா கிட்ட எல்லாத்தையும் வத்தி வச்சுட்டாங்க. அப்போ மேட்டர் தெரிஞ்சு நீ எப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ரேண்டமா ஒரு மேனை மேரேஜ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவளை அடிக்கிறாங்க. ஃப்ராங்கோட அம்மாவும் நல்லா அடிங்க, அவ உங்ககிட்ட பர்மிஷன் கூட கேட்கல, எப்படி உங்களுக்கு தெரியாத மேனை சூஸ் பண்ணியிருக்கா பாருங்க, அப்புறம் உங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் தெரிஞ்சா எவ்வளவு தப்பு தப்பா பேசுவாங்க, நல்ல நாள் அதையும் போடுங்க அப்படின்னு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இந்த கல்யாணம் மேட்டர் தெரியும்னா இவங்களும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் ஆல்ரெடி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனாலதான் இங்க வந்து கோர்த்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நீங்க ஏன் உங்க பையனை எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறீங்க, அது எல்லாம் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்காக தானே அப்படின்னு கேட்க, ஃப்ராங்கும் இல்லை இல்லை நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன், அதுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அம்மாவும் நான் என் பையனோட ஆசைக்காக தான் உன்னை கட்டி வைக்கணும்னு நினைச்சேன், இல்லைன்னா வேற ஒரு மேனோட குழந்தைய வயிற்றுல வச்சிருக்கும் போது ஒன்னே யாரும் மேரேஜ் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோயினும் நேற்று நம்ம பார்க்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் பேசலையே அப்படின்னு அவர் ரெக்கார்ட் பண்ணதை ப்ளே பண்ணி காமிக்கிறா. அப்போ அதுல காம்பன்சேஷன் அமௌண்ட்காக தான் மேரேஜ் பண்றதை ஒத்துருப்பாங்கல்ல, இப்போ அதை பார்த்துட்டு இதுல ஏன் ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு ஃப்ராங்க் கூட அம்மா பயந்துடுறாங்க. நீங்க இப்ப என்ன எக்ஸ்கியூஸ் சொல்லலான்னு தான் யோசிக்கணும், இந்த கொஸ்டின்லாம் நீங்க கேட்க கூடாதா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அப்பாவும் இந்த காம்பன்சேஷன் அமௌண்ட் எல்லாமே மார்க்கோக்கு தான், இவளதான் மேரேஜ் பண்ணி அடுத்த வீட்டுக்கு அனுப்ப போறோம்ல, ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் மார்க்கோக்கு தான் சேரும், இவளுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அம்மாவும் பையனும் அப்ப வா கிளம்பலாம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ ஒரு வழியா ஹீரோயினோட அப்பாவுக்கும் அவங்களோட ரியல் ஃபேஸ் புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவர் அந்த டவுரி மேட்டர் விட மாட்டார் போல. சரி உனக்கு தான் இப்போ மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அதுவும் அஃபிஷியலா மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, பட் உன்னோட ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து டவுரியை கொண்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஃப்ராங்கோட அம்மா கிட்ட மட்டும் நீங்க டவுரி கேட்கல அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஏன்னா அவ ரொம்பவே வாயாடி, அவகிட்ட கேட்டா எதுவும் தரமாட்டான்னு தெரியும், அவளை டீல் பண்றது கஷ்டம், அதான் கேட்கல அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதை விட என்னோட மாமியார் ரொம்பவே டஃப், ஸோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்பையா இப்படி இருக்காங்க அப்படின்னு சோகமும் நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்குமா, நனைஞ்சு போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஹீரோ வருவானா. ஸோ அசிஸ்டன்ட் அனுப்பி ஹீரோயினை வண்டியில ஏற சொல்றான். அவளும் எனக்கு கொடை தந்தா போதும், நான் இப்போ வண்டியில ஏறினா அது டேட்டி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நீ கொடையெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுவேன், நீ மட்டும் இப்போ வண்டியில ஏறலாம் நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோவோட டெம்பரை பத்தி தெரிஞ்சதுனால இப்போ ஹீரோயினும் வண்டியில ஏறுறான். அப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்ல, அவனும் மழை பெய்யுதுன்னு தெரியுதுல, கேப் புக் பண்ணி போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அவளும் நான் எங்க போறதுன்னு தெரியாம தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்னோட அம்மா உன்னோட மேட்டரை பத்தி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொன்னாங்க அப்படின்னு ஹீரோயினும் ஷாக் ஆகுறா. அதான் உன் வீட்டுல உன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்றாங்கல்ல, அதை பத்தி சொன்னாங்க, நீ வேணா இன்னைக்கு என்னோட வீட்டுல ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்ல, ஐயோ இவன் வீட்டுல நான் போய் ஸ்டே பண்ணா அப்போ மார்க்கு வாங்க யார் வருது அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. பட் இப்போ போனாலும் அவனுக்கு சந்தேகம் வருமே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நான் வேணா ஹோட்டல் ஸ்டே பண்ணிக்கிறேனே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அங்கதான் ஜெயின் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் இது என்ன புது வீக்கா, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் மார்க்கோ இல்லை, நான் மார்க்கோட சிஸ்டர் அப்படின்னு ஹீரோயினும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அவ எதுக்கு இங்க வந்திருப்பானா மார்க்கோவை பாக்குறதுக்கு தான். அதனாலேயே ஹீரோ கடுப்பாயிட்டு எப்ப நீ கிளம்புற அப்படின்னு கேட்க, நான் மார்க்கோவை பார்த்துட்டு தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்றான். மார்க்கோவெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், அவன் என்னோட ஆளுன்னு நான் சொல்லிட்டேன்ல, நீ ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, கிளம்பு கிளம்புன்னு சொல்லி ஜெயினை பிடிச்சு கத்திட்டு இருக்கான். ஜெயினும் நீ ரொம்ப ஓவரா பண்ற அப்படின்னு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. இந்த கேப்ல ஹீரோனும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா, அதுக்குள்ள ஜெயினும் அவகிட்ட வந்துட்டு என்னோட நேம் ஜெயின் அப்படின்னு அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அப்புறம் ஹீரோ கிட்டையும் நீ தானே நீ இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்ன, நான் மார்க்கோட சிஸ்டர் கூட இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு அவ பக்கம் ஜம்ப் ஆயிடுறா. அப்புறம் ஹீரோயின் கிட்டையும் மார்க்குக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன ஃபுட் பிடிக்கும் அப்படின்னு அவனோட ஃபேவரட் திங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அந்த டாபிக் கேட்டதும் ஹீரோ இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். சரி நம்ம இங்க நின்று பேச வேண்டாம், நம்ம ரூமுக்கு போய் பேசலாம் அப்படின்னு ஜெயின் அவளை ரூமுக்கு கூட்டு போறா. அங்க போனது நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போக, அந்த கேப்ல ஹீரோயின் மார்க்கோ கால் பண்ணி
உடனே மிஸ்டர் ஹூக் மேன்ஷனுக்கு வான்னு கூப்பிட்றா. அதெல்லாம் முடியாது, நானும் ஒரு மேன் கூட தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டே ஒண்ணுமே பண்ண மாட்டான், ஜஸ்ட் சேம் பெட்ல தூங்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு மேன் இன்னொரு மேனை ஹக் பண்ணிட்டுலாம் தூங்க மாட்டாங்க, அதனால நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணுவே தெரியாது, மரியாதை இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறா. அதுக்குள்ள ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. என்ன இன்னும் வரல, ஆல்ரெடி 10 minutes லேட்டா அப்படின்னு கேட்க, ஹீரோயினும் வாய்ஸை மாத்திட்டு இங்க கொஞ்சம் டிராபிக்கா இருக்கு அதான் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த டைம் பாத்ரூம் போன ஜெயினும் வெளியே வந்துடுறா. என்ன மார்க்கு சத்தம் கேக்குதே அப்படின்னு வந்து பார்த்தா ஹீரோயின் போன்ல பேசிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட மார்க்குக்காக கார் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி ஜெயினும் வந்துட்டு, என்ன நீ உன்னோட வாய்ஸும் மார்க்கோ வாய்ஸும் சேமா இருக்கே அப்படின்னு கேட்க, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்ல அதான் அப்படின்னு சொல்ல, அப்போ இதுக்கு நீ ஜேம்ஸ் கிட்ட மார்க்கோ மாதிரி பேசின அப்படின்னு கேட்க, அது மார்க்கு கொஞ்சம் பிஸியா இருக்கான், அதனால அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் பேசிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, அதை ஜெயினும் நம்பிடுறா. இப்போ நைட்டு மார்க்கோ வந்தது, என்ன பண்றது அப்படின்னு முழிச்சுக்கிட்டே வரான். என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, அவனும் குளிச்சுட்டு வந்து படுக்கிறான். என்ன உன் மேல பேட் ஸ்மெல் அடிக்கி, ஒழுங்கா குளிக்கலையா, திரும்ப போய் குளி அப்படின்னு மறுபடியும் அனுப்ப, அப்பவும் குளிச்சுட்டு வந்து டேரக்டா தூங்க போறான். பட் ஹீரோ அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இன்னும் பேடா தான் இருக்கு, நீ ஒழுங்கா குளிச்சுட்டு வரலன்னா நீ இந்த பெட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, உன்னோட பெட் யாருக்கு வேணும், நான் போய் சோஃபாலே படுத்துக்கிறேன் அப்படின்னு மார்க்கும் போய் சோஃபால படுக்க போயிட்டான். இங்க ஹீரோ பில்லோவெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, என்ன இதெல்லாம் பேடா ஸ்மெல் அடிக்குது, இவன் மிந்தி மாதிரிலே சாஃப்டா இல்லை, ரொம்ப ஹார்டா வர இருக்கான், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு பெட் எல்லாத்தையும் மாற்ற சொல்றான். ஹீரோக்கும் மார்க்கும் மேல ஃபீலிங்ஸ் போயிடுச்சுன்னு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அவன்கிட்ட, இன்னைக்கு நைட் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் போயிடுச்சு தானே, அப்போ நம்மளோட கான்டாக்டும் இதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படி தானே அப்படின்னு கேட்க, ஹீரோ நான் இன்னும் ஒன்று பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்ல, மார்க்கோ நானும் அதுக்காக தான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு ஹாப்பியா போறான். ஹீரோயினுக்கும் கால் பண்ணி இந்த ஹாப்பியான நியூஸ் சொல்ல, அவளும் ஹாப்பி. நீ இவ்வளவுதான் மேட்டர்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் அப்பவே இதான் சார்ட் அவுட் பண்ணிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி மார்க்க சொல்றான். அடுத்து ஹீரோயினும் ஹாப்பியா போயிட்டு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றா. அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு போச்சுல. ஸோ அப்ளை பண்ணா அவங்க கூலிங் ஆஃப் பீரியட்னு 3 months சொல்லியிருக்காங்க. ஐயோ இன்னும் 3 months வெயிட் பண்ணணுமா அப்படின்னு ஹீரோயின் போறா. அதே டைம் இங்க ஹீரோ மறுபடியும் பிளே பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருக்கான். இப்போ என்னடா மேட்டரா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு மேனை செட் பண்ண அப்படின்னு சொல்றான். என்ன நான் கரெக்டாக தான் கேட்குறேன்னா, ஆல்ரெடி ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு உனக்கு மென்னை தான் பிடிச்சிருக்குன்னு, அது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, டேய் ஒரு மேனை தானே பார்க்க சொன்னேன், அதை மட்டும் பாருடா அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஒன்று என்ன 3 அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு 3 பசங்களை ஹீரோக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான். அப்புறம் சீக்கிரமே ஹீரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். ஹீரோ சீக்கிரம் வெளியே வந்துட்டான். என்னடா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு உள்ள போய் பார்த்தா எல்லா பசங்களும் அடி வாங்கி போய் கிடக்குறாங்க. லாஸ்ட் டைம் அது ஒரு பொண்ணு கீழே தான் தள்ளி விட்டுருப்பான். இந்த டைம் 3 பசங்களே வச்சு வெளுத்து வாங்கியிருக்கான். ஸோ அவங்களும் அடி வாங்கின வழியில கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோட அம்மா அரேஞ்ச் பண்ணிருக்கிற பார்ட்டிக்கு போறா. அங்க போனா அவளை பார்த்ததுமே ஒரு பொண்ணு, இவ எவ்வளவு அழகா இருக்க, இவளை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்பா அவங்க அம்மாவும் இவளை எனக்கு நல்லாவே தெரியும், இவகிட்டதான் உங்க அப்பா ட்ரீட்மெண்ட் பார்க்கன்னு வாரத்துல 4 நாள் அவளை தான் மீட் பண்ண போறாங்க, அவ ஒரு ஆண்ட்ராலஜிஸ்ட், ஆனா உங்க அப்பாவோட கீப்புன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, இப்ப பொண்ணு ஹீரோயின் போய் சண்டைக்கு போறா. உனக்கு கெவின் கிரே ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, அவங்க என்னோட பேஷண்ட் தான் அப்படின்னு சொன்னதும், அது என்னோட அப்பா, ஏன் அப்பா கூட நீ அஃபேர் வச்சிருக்க அப்படிதானு கேட்க, அவங்க ஜஸ்ட் என்னோட பேஷண்ட் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எப்படி ஆண்ட்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்றா, அதுவும் வாரத்துக்கு என் ஹஸ்பண்ட் 4 டைம் உன்னை வந்து மீட் பண்ண வரான், அப்போ என் ஹஸ்பண்ட் கூட நீ அஃபேர்ல தானே இருக்க அப்படின்லாம் சொல்ல, அப்பா அங்க உள்ள எல்லாருமே கூட்டம் கூட்டிட்டு ஹீரோயினை பத்தி, அப்படியே ஆண்ட்ராலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணுதா, அப்ப இவ அப்படிதான் இருப்பா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பேடா பேசுறாங்க. இவளே எப்படி ஹூக் ஃபேமிலியோட பார்ட்டிக்கு வந்தா, இவளே இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு அவளை அடிச்சு விட்டவும் ரெடியா இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து, நான் தான் அவளை இன்வைட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச யூரி அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லேடியும், என் ஹஸ்பண்டுக்கு லைட்டா தான் உடம்பு சரியில்லை, ஆனா இவ வாரத்துக்கு 4 நாள் அவங்கள கூப்பிடுறா அப்படின்னா என்ன அர்த்தம், இவ என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்ல, உங்க ஹஸ்பண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, சரி அப்போ நான் மற்றவங்ககிட்டையும் காமிக்கிறேன், அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, சரி நீ யார்கிட்ட வேணா காமிய அப்படின்னு சொன்னது. இப்போ ஹீரோயினும் அந்த ரிப்போர்ட்டை எல்லாரும் முன்னாடியும் காமிக்கிறா. அதுல அந்த பொண்ணோட அப்பாவுக்கு வேற ஒரு அஃபேர் இருந்திருக்கும் போல, அதனாலதான் அதோட சைட் எஃபெக்ட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது இப்போ ஒய்ஃப்க்கு தெரிஞ்சதும், அந்த பொண்ணு யாருங்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொன்னானா அப்படின்னு கேட்க, அதை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி நடந்தது நடந்து போச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பொண்ணை கூட்டு கிளம்ப போறாங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து, ஹீரோயின் என்னோட கெஸ்ட், என் கெஸ்ட்டை இன்சல்ட் பண்ணிட்டு எப்படி சாரி கூட கேட்காம போக முடியும், நீங்க தானே அவன் மேல ஃபேக் அலிகேஷன் வச்சீங்க,
ஸோ அவகிட்ட நீங்க சாரி கேட்டா மட்டும்தான் இங்க இருந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஹீரோ ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ்க்காக பயந்து இப்ப சாரி கேட்கறாங்க. அப்புறம் எப்படி அங்க இருக்கிறது? ஸோ அவமானப்பட்டு வெளியே போக இப்ப பொண்ணு அம்மாவை திட்டுறா, எல்லாம் உங்களால தாம்மா. இப்ப பாருங்க, ஹீரோட அம்மாக்கு எனக்கு பிடிக்காம போயிடுச்சு. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி நான் எப்படியாவது அவங்க வீட்டு மருமகளாயிடலாம்னு நினைச்சேன், எல்லாமே போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயினை பத்தியும் திட்டிட்டு இருக்கா. இந்த யூரி இங்க வந்ததுனாலதான் ஹீரோட அம்மாக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளையும் திட்டிட்டு இருக்க. அந்த பார்ட்டிக்கு ஹீரோ வரா. அவனை பார்த்தது இப்ப அவங்கிட்ட போய் ரெண்டு பேரும் பேச போறாங்க. அப்ப அந்த பொண்ணு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மூஞ்சி காமிக்க, அவனும் இப்ப பார்த்துட்டு இனி ஃபியூச்சர்ல மறக்க மாட்டேன், இனி எங்க ஃபேமிலி நடக்கிற எந்த பார்ட்டிஸ்க்கும் உங்களை இன்வைட் பண்ண மாட்டோம், அதே மாதிரி உங்க ஃபேமிலி பிசினஸ் கூட எந்த டீலிங்கும் வைக்க மாட்டோம், இதெல்லாம் நீங்க யூரிய தப்பா பேசுனதுக்காக தான் சொல்லிட்டு போக, என்னது அம்மாவும் பையனும் ஒரே பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு அந்த லேடியும் மயங்கிருச்சு. இந்த பக்கம் ஜெயின் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவ கூட உள்ள பாடிகள், இன்னைக்கு ஹீரோட ட்ரிங்க்ல நம்ம ட்ரக் ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்ணீங்க, நான் எதுவும் சொல்லையே அப்படின்னு கேட்டா, மேடம் தான் எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஜெயினும் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு மேன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, ஸோ ஹீரோ கிட்டலாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கொஞ்சம் டூ லேட் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜெயினோட ட்ரிங்க்லையும் ட்ரக் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் அவங்க போட்ட பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக ரெண்டு பேரையுமே ட்ரக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜெயினா அரகுர மயக்கத்திலேயே ஹீரோயின் கால் பண்ணி, ஹீரோ ட்ரக் பண்ணிட்டாங்க, அவன் இந்த பார்ட்டி வந்து எங்கேயாவது சேஃபா கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வைக்கிறா. ஸோ ஹீரோயினும் இப்போ ஹீரோ திட்டி போனா அங்க இந்த ஜெயினோட பாடிகள் தான் நின்றுட்டு இருக்கான். நான் பாச கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு அந்த மேன் மேல சந்தேகமா இருக்கு. ஸோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, உனக்கு ஏன் கூட வர விருப்பமா இல்ல அவன் கூட போறது ஓகேவா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்துடுறான். ஸோ இப்போ அவனும் ஒரு ரூமுக்கு கூட்டு போனா, ஹீரோயினை மார்க்கோன்னு நினைச்சிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் நான் மார்க்கோ இல்லைன்னு சொல்ல, இல்ல நீ மார்க்கோ தான், எனக்கு உன் ஸ்மெல் வச்சு தெரியும், நீ மார்க்கோ தான், நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீயும் மார்க்கவும் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டீங்க, உனக்கும் அவனுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்லாம் ஹீரோயின் சொல்ல, இல்லை எனக்கு மார்க்கோ தான் பிடிக்கும், ஐ லவ் யூ மார்க்கோ அப்படின்ட்டு ஹீரோயினை தூக்கி இப்போ பெட்ல போடுறான். அவளும் இப்போ நான் மார்க்கோ இல்லைன்னு சொல்லி டயர்ட் ஆயிட்டா. நான் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்ல, சரி நீ பிரெக்னெண்டா இருக்கியா, அப்ப நான் ஜென்டலா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோயினும் உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்குமான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அப்படியே அந்த நைட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஹீரோ காலில் முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோயின் இருப்பாளா, இது மார்க்கோ இல்ல மார்க்கோட சிஸ்டர் அப்படின்னு அவளோட கழுத்தை பிடிச்சு நினைக்கிறான். அவளும் நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட குழந்தைய ஹெல்ப் பண்ணிடுறதா அப்படின்னு சொல்ல, இப்பதான் நீ பிரெக்னெண்டா இருக்கிறது உனக்கு தெரியுதா, நைட்டு என்னோட பெட்டுக்கு வரும்போது உனக்கு தெரியலையா, உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் ஹீரோட அம்மா கதை வந்து நாக் பண்ணிட்டு இருக்காங்க, ஜேம்ஸ்னு. என்னோட அம்மாக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும் அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்க, அவளும் இந்த ஹோட்டல் ஃபுல்லாவே உங்க ஃபேமிலியா இருந்தானே புக் பண்ணிருக்காங்க, அதனால தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்போ நீ இங்க இருக்கிறது தெரியுமா அப்படின்னு கேட்க, அவளும் ஆமான்னு சொல்றா. நீ என்னதான் ட்ரிக் யூஸ் பண்ணாலும் சரி, நீ என் பெட்டுக்கு வந்ததுக்காகலாம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி உன்னை என் ஒய்ஃப் ஆக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப கதவை போய் ஓப்பன் பண்றான். ஜெயிலு கூட வந்திருக்கா. உனக்கு எல்லாம் ஓகேவா, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போடுமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. உள்ள ஹீரோயினை பார்த்தது அவகிட்ட போயிட்டு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் நேத்து உனக்கு கால் பண்ணி ஹீரோ டாக்டர் கிட்ட தானே கூட்டு போக சொன்னேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவளை பத்தி கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே, உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ஆல்ரெடி குழந்தைக்கு 3 months ஆயிடுச்சு, அப்புறம் எனக்கும் எந்த பெயின்லாம் இல்லை, ஸோ அதனால போக வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டு ஹீரோவும், உங்களுக்கே அந்த குழந்தை மேல அவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்க, ஏன்னா அவளோட குழந்தை அப்படின்னு அம்மா சொல்ல வராங்க. பட் ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. ஸோ அம்மாவும் வந்து ஹியூமன் லைஃப்ல, அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஜெயின் மறுபடியும், நீ உன் பிரதருக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ணலாமா, பிரதருக்கும் ஹீரோக்கும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்புறம் நான் உனக்கு கால் பண்ணது ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக, அதுக்கு பதிலாக நீ என்ன காரியம் பண்ணிருக்க, அவங்க கூட பெட்ல ஒன்னா இருந்திருக்க அப்படின்னு ஜெயின் கோவப்படுறா. ஆல்ரெடி மார்க்குக்கும் ஹீரோக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்புறம் நான் நேற்று ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாதக்கு ரீசன் நீ ஹீரோ கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன்னா ஹீரோ கிட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டு போவான்னு கேட்கும்போது அவன் அதுக்குள்ள ஹீரோயினை மார்க்கோன்னு நினைச்சிட்டு அவளை ஹக் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்திருப்பான். அப்பதான் ஹீரோயின் ஜெயின் கிட்ட, உனக்கு எப்படி நான் ட்ரக் பண்ண மேட்டர் தெரியும் அப்படின்னு கேட்குறான். அவளும், இதுக்கு காரணம் எங்க அம்மா தான், எங்க அம்மா தான் இந்த வேலையை பார்த்தது, பட் எனக்கு அதுல எந்த விருப்பமும் இல்லை, என்னையும் ட்ரக் பண்ணியிருந்தாங்க, அதான் அவன் பக்கத்துலேயே வரல அப்படின்னு சொல்ல, உனக்கு மேனஸ்லாம் தெரிஞ்சிருக்கு, இங்க சில பேருக்கு அது தெரியல அப்படின்னு ஹீரோயின் டைரக்டா குத்தி பேசுறான். அவளும், நீ தான் நேற்று என்ன மார்க்குன்னு நினைச்ச அப்படின்னு சொல்ல, அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்க, இன்னொரு டைம் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஹீரோயினை திட்ட,
அவளும் போக போறா. சடனா அவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஃபீல் பண்றா. ஸோ ஆன்டி அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வராங்க. ரிட்டர்ன் வரும்போது ஆன்டி ஹீரோயின் கிட்ட, நீ ஏன் ஹீரோ கிட்ட இந்த மேட்டர் சொல்லக்கூடாது, இது அவனோட குழந்தை தானே அப்படின்னு கேட்க, பட் இந்த குழந்தை மேட்டர் தெரிஞ்சா இந்த குழந்தைய உயிரோட வைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பயப்படுறா. நீங்க என் கூட வந்ததுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு ஆன்டி கிட்ட சொல்ல, அவங்களும் இது என்னோட பேர குழந்தை, நான் கூட வர மாட்டேனா, அப்புறம் எனக்கும் என் பேர குழந்தை கூட இருக்கணும்னு ஆசைதான், அதுக்கு நீ வாங்கிட்டு வந்து நான் பிரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டி சொல்றாங்க. என்ன ஆன்டி, இதுக்கு முன்னாடி நீங்க தான் உங்க பையனை நான் மாத்தலைன்னா 1 மந்த்துக்குள்ள இந்த குழந்தைய அபார்ட் பண்ண வச்சிருவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா, அதான் அந்த டைம் நான் சும்மா சொன்னேன், பட் எனக்கு இப்போ நல்லாவே தெரியும் நீ நல்ல பொண்ணு, அதனால நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த குழந்தைய நீயே வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுக்கும் ஹாப்பி. எப்படி 2 பேரும் பேசிட்டு போறத இப்போ ஃப்ராங்கோட அம்மா பாக்குறாங்க. அவங்களும் இப்போ ஃப்ராங்க் பின்னாடி பயந்து போய் ஒளியே, அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, நான் அந்த லேடியை பார்த்தேன், அந்த லேடியாக தான் எனக்கு வேலையே போச்சு, மேனேஜர் கூட அந்த லேடி தான் அந்த மாலோட ஓனர்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அந்த மால் ஹூக் ஃபேமிலியோடது அப்படின்னு சொல்ல, இப்போதான் அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் டவுட் ஆகுது. ஒருவேளை ஹீரோயின் பிரெக்னன்சியை யூஸ் பண்ணி ஹூக் ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாலோ அப்படிங்கிற சந்தேகத்துல ஃப்ராங்க் கால் பண்ணி ஹீரோயின் யாரை மேரேஜ் பண்ணியிருக்கா அப்படின்னு விசாரிக்கிறான். கேட்டா அது உண்மையாவே ஹூக் ஃபேமிலியோட எல்டர் சன் தான். ஸோ அப்போ ஹீரோயின் ஹூக் ஃபேமிலியில தான் மேரேஜ் பண்ணியிருக்கா, அவங்க இந்த சிட்டில என்ன நினைச்சாலுமே நடக்கும், நம்ம இந்த சிட்டியை விட்டு ஓடுறதான் பெட்டர் அப்படின்னு அம்மா பயந்துட்டு இருக்காங்க. பையனும் நம்ம சிட்டியை விட்டு போகலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் அழிக்காம போகக்கூடாது அப்படின்னு ரிவெஞ்ச் மோட்ல போய் ஹீரோயினோட அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஸோ இப்போ அப்பா ஹீரோயின்ட்ட வந்து, நீ இவ்வளோ பெரிய கதையத்தை என்கிட்ட இருந்து எப்படி மறைக்கலாம் அப்படின்னு அவளை பெல்ட் வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்கா. ஸோ அவளுக்கு பழைய மெமரிஸ்லாம் வருது. பட் இந்த டைம் போல்டா நின்று அந்த பெல்ட்டை திரும்ப பிடிக்கிறான். எதுக்கு என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்க, நீ மிஸ்டர் ஹூக்கு மேரேஜ் பண்ணியிருக்க, இந்த மேட்டர் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, உடனே வா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம், நீ தான் ஆல்ரெடி மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டல, அதை வச்சு எனக்கு இப்போ டவுரி வாங்கித்தா, அதுவும் எனக்கு 1 பில்லியன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது கூட உன்னோட பிரதருக்கும் அவங்க கம்பெனியில் வேலை வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும், அப்படியே நான் மிஸ்டர் ஹூக் கிட்ட கேட்கணும்னா உங்களை ஜெயில அடைக்க சொல்லி தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்ல, அவரும் நான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, அப்பா தள்ளி விட்டதுல ஹீரோயினோட மண்டையில அடிப்படுது. இங்க ஹீரோ மறுபடியும் பார்க்கு ட்ரிங்க் பண்ண போயிருக்கான். அங்க பிளே பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னடா இந்த டைம் உனக்கு யார் வேணும், பொண்ணா பையனா, இல்ல 2 பேரையுமே அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்லாம் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோ கூட ஹீரோயின் கூட இருந்த ஞாபகமே வந்துகிட்டு இருக்கு. நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டேய் நீ தான் ஹெவி ட்ரிங்கர் ஆச்சே, நீ தான் நிறைய ட்ரிங்க் பண்ணல, ட்ரிங்க் பண்ண அப்படின்னு ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம் நான் அஃபையர் வச்சிருக்கேன்டா அப்படின்னு சொல்ல, டேய் அஃபையரா, பொண்ணா பையனா அப்படின்னு இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம் அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது, பாஸ் உங்க நேம்ல மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றான். அடுத்த இடத்துல போய் ஹீரோயினை காமிச்சா, ஹீரோயின் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு எங்கேயோ எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. லாஸ்ட் டைம் அவளோட தலையில அடிபட்டிருக்கும்ல, அப்புறம் அவங்க அப்பா அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன மேட்டர்னா, நீ தான் என் கூட வந்து ஹூக் ஃபேமிலியில் காசு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன், இனி உனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும், குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய கொண்டு போய் நான் காசு வாங்கிக்கிறேன், என் பொண்ணு என்னை ஏமாத்தலாம், என்னோட பேர குழந்தை என்னை ஏமாத்தாது அப்படின்னு அவளை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க. அதனால அவளால் ஒழுங்கா செக்அப் கூட போயிருக்க முடியாது. எப்படி இந்த குழந்தை பிறந்த பிறகு இந்த சிட்டியை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சடனா அவளோட வீட்டுக்கு வரான். ஒருவேளை என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க தெரிஞ்சு என்ன காப்பாற்ற வந்திருக்கானா அப்படின்லாம் ஹீரோயின் நினைக்கிறா. ஆனா வந்த ஹீரோ அவளை ரொம்ப ரஃபா டீல் பண்ணிட்டு இருக்கான். நீ எனக்கே தெரியாம எங்க அம்மாவை யூஸ் பண்ணி என்னோட நேம்ல மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டல அப்படின்னு அவகிட்ட கேட்டுட்டு இருக்க, அவளும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நீ ஏன் முன்னாடியே டிராமா பண்ணாத, இப்பவே உடனே வா, டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவளை எழுத்துட்டு இருக்க. ஹீரோயினும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வெளியே வரா. அவளுக்கு அந்த சன்லைட் கூட ஒழுங்கா ஒத்துக்கல. அப்போ ஹீரோயினும் எனக்கு பெயினா இருக்குன்னு சொல்றா. இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காத, கூலிங் ஆஃப் பீரியட் 3 மந்த் கம்ப்ளீட் ஆயிருச்சு, நான் உனக்கு கால் பண்ணா உங்ககிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஒழுங்கா இப்ப டிவோர்ஸ் பண்ண வந்துரு அப்படின்னு கம்பல் பண்ணிட்டு இருக்க. அவளும் என்னோட மொபைல் என்கிட்ட இல்லை, எனக்கு லேபர் பெயின் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றா. உனக்கு இப்ப 8 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள எங்க லேபர் பெயின் வரும் அப்படின்னு ஹீரோ நம்ப மாட்டான். ஹீரோயின் ப்ளீஸ் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போ, அப்புறம் நான் உன்னை கண்டிப்பா டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுறா. காலில் பார்த்தா ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ இப்போ அவசரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போறான். அவளுக்கு வந்தது லேபர் பெயின் தான். ஸோ அவளுக்கு அதுக்கான சர்ஜரி போயிட்டு இருக்கு. அப்போ நியூஸ் தெரிஞ்சு ஹீரோட அம்மா ஹாஸ்பிட்டல் வராங்க. அவளுக்கு டியூ டேட்னு வரலையே, அதுக்குள்ள சடனா எப்படி லேபர் பெயின் வந்துச்சு, நீ இதுவும் பண்ணியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அவங்களுக்கு அப்படி என்ன பண்ணா, எதுக்கு அவ கூட எனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்க. அம்மாவும் அந்த குழந்தை அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஹீரோனோட டெலிவரி முடிஞ்சா வெளியே வரா. அப்போ ஹீரோனை பார்த்து நீ நல்ல வேலை பண்ணியிருக்க அப்படின்ட்டு குழந்தைய பற்றி கேட்க, அது ஸ்பெஷல் கேரில் இருக்குன்னு சொல்கிறாங்க.
சரி நான் அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினும் ஆன்ட்டிக்கிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறா. ஆன்ட்டி போயிட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறாங்க. நான் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணதுனால தான் இத்தனை பிரச்சனையும். சரி நம்ம இப்போவாது ஜேம்ஸ் கிட்ட சொல்லிடலாமா? இல்லை நான் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அவன் என்ன ட்ரீட் பண்ண விதமே உங்களுக்கு தெரியுதுல்ல. இதே மாதிரி என்னோட குழந்தைய அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன் இதை லாஸ்ட் வரைக்கும் நம்ம சீக்ரெட்டாகவே வச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ வெளியே வந்து ஹீரோ கிட்ட ஒரிஜினல் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க. அவனும் இதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல அம்மாவும் பதிலுக்கு நீ இந்த ஃபியூச்சரில் ரெக்ரெட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து ஹீரோயினோட அப்பாவுக்கு குழந்தை பிறந்த மேட்டர் தெரிஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. 1 year வீட்டில் இருந்து கூப்பிட்டு வந்தது அப்படின்ட்டு அவகிட்ட வர அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, நீங்கள் அவங்கள பார்க்காம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். உனக்கு தான் இப்போ குழந்தை பிறந்துருச்சுல்ல, அதான் அந்த குழந்தைய எடுத்துட்டு ஹூக் ஃபேமிலிக்கு போக போகிறேன் அப்படின்னு அப்பா சொல்ல உங்களுக்கு அந்த அவசியம் இல்லை, ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஆல்ரெடி டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறா. என்ன நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான பொண்ணா இருக்க, உன்னை வளர்த்ததே வேஸ்ட்டு அப்படின்னு அவளை அடிக்கிறாங்க. அடுத்து நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண என்ன, குழந்தைய கொண்டு போய் சைல்டு சப்போர்ட் கேட்குறேன் அப்படின்ட்டு குழந்தைய தூக்கிட்டு போக அப்போ ஹீரோயினா அப்பா கிட்ட குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, நீங்க வெளியே கொண்டு போகக்கூடாது, அப்படியே வெளியே கொண்டு போய் எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்பதான் அப்பாவும் நோட்டீஸ் பண்றாங்க அந்த குழந்தை அழவே இல்லை. ஏன் குழந்தை அழல அப்படின்னு கேட்டா அது பிறந்ததுலேருந்தே அழல, அதனால என் கையில் தந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்பாவும் அவகிட்ட கொடுத்துட்டு உங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கே நான் எல்லா காசையும் செலவு பண்ணிட்டேன், இனி உங்க 2 பேருக்கும் செலவு பண்றதுக்கு என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, இனி உங்க 2 பேரையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆனா வெளியே வந்த பிறகு குழந்தை கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும், கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகு கூட்டு போயிட்டு 10 பில்லியனா வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஹீரோயினும் மணி ஏர்ன் பண்றதுக்காக அதே கிளப் கோர்ஸ்ல போய் ஒர்க் பண்றா. அங்க கார்ட்ஸ் பிளே பண்ணுவாங்கல்ல, அதுல மோஸ்ட்லி அவ தான் வின் பண்ணுவான். இப்போ வின் பண்ணிட்டு வெளியே வரும்போது லாஸ்ட் டைம் அவளை கால் பண்ணி ஒரு மேன் கூப்பிட்டுருப்பான்ல, அவனோட நேம் மிஸ்டர் ஸ்மித். இப்போ அவன் வந்துட்டு நான் தான் அவனை சீட் பண்ணி விளையாடு, அப்போதான் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட வந்து பேச இந்த கிளப் ஹவுஸ்க்குன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, நான் அதை பிரேக் பண்ணாம தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஏன் நீ ஓவரா பேசிட்டு இருக்க, எனக்கு மிஸ்டர் ஹூக் வரைக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனால இங்க உள்ள எல்லாருமே என்னோட பேச்சு கேட்கறாங்க, உனக்கு மட்டும் என்ன திமிரு, இவனை பிடிங்க அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க சொல்ல ஹீரோயினா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஓடுறா. மிஸ்டர் ஸ்மித்தோட ஆட்களும் பின்னாடியே விரட்டிட்டு வராங்க. அவ இப்போ ஒரு ரூம்குள்ள போனா அங்க ஹீரோ உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். என்ன இந்த உலகம் ரொம்பவே குட்டியா இருக்கு, மறுபடியும் இவன் முன்னாடியே வந்து நிக்கிறேனே அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ மிஸ்டர் ஸ்மித்தோட ஆட்களும் உள்ளவர ஹீரோயின் என்ன பண்ணான்னு தெரியாம ஹீரோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறா. மிஸ்டர் ஸ்மித்தும் பாஸ் நாங்க இவனை தூக்கிட்டு போயிடுறோம், இவன் எங்க கிட்ட இருந்தா தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க போறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க அவனும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா நீ எனக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஹீரோயினை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த ஸ்மெல் இருக்கு அப்படின்னு அவளை கிஸ் பண்றான். அதை பார்த்தது மிஸ்டர் ஸ்மித்துக்கு இங்க வேலை இல்லைன்னு அவன் கிளம்புறான். ஹீரோயின் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக போறா. நான் உன்னை போக சொல்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல பக்கத்துல உள்ள ஃப்ரெண்டு ரூம் கார்டை கொடுத்து 2 பேரும் இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க, நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயினையும் தட்டி கொடுத்துட்டு போறான். அப்போ ஹீரோயின் நான் என்ன பண்ணணும்னு கேட்க ஹீரோயினை பிடிச்சி இப்போ ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். எனக்கு பிடிச்ச மாதிரியும் உன்னோட ஸ்மெல் இருக்கு, இப்போ அதில் மில்க் ஸ்மெல்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன இவன் போலீஸ் டாக்கா இருப்பானோ இப்படி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அப்போ ஹீரோவும் நீ இன்னைக்கு நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்றியான்னு கேட்க ஹீரோயின் அவன் தட்டி விடுறா. நமக்குள்ள இருந்த கான்ட்ராக்ட் எப்பவும் முடிஞ்சு போச்சு, இனி நீ சொல்றதெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எனக்கு அது தேவையில்லை, நான் வீட்டுக்கு போகணும், என்னோட சிஸ்டரையும் அவளோட குழந்தையும் நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்புறா. பின்னாடி ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறான். இங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து நிக்கிறான். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்க வரைக்கும் வந்திருக்க, பெர்வெட் மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு சொல்ல நான் உன்கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்றேன், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் உன் பக்கத்துல படுத்து தூங்கிக்கிறேன், நான் வேற எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கெஞ்சுற மாதிரி கேட்கறான். இந்த மென் எல்லாருமே பொய் மட்டும் தான் சொல்லுவீங்க, உன் மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது, அப்புறம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நினைச்சு எனக்கு அருவருப்பா தான் இருக்கு, நீ என்னை ஹக் பண்ணிட்டு தூங்கும்போதெல்லாம் எனக்கு வெறுப்பா தான் இருக்கும், ஸோ இனி நான் அந்த லைஃப்க்கு போக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை லாக் பண்ணிடுறா. இப்போ ஹீரோவா அப்செட் ஆகிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண என்னடா அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க ஒண்ணுமே நடக்கலடா அப்படின்னு எப்பவும் போல சொல்றான். அப்போ என்னதடா பண்ணீங்க, ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட பேசிட்டா இருந்த அப்படின்னு கேட்க டே அது பொண்ணு இல்லடா பையன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏய் எனக்கு தெரியாதா, அது அவன் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்க பொண்ணு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான். நான் இதெல்லாம் ஃபர்ஸ்டே ஆளை வச்சு செக் பண்ணிட்டேன், அது உண்மையாவே பையன்தான் அப்படின்னு ஹீரோ அடிச்சு சொல்றான். அதே மாதிரி ஃப்ரெண்டும் ஸ்ட்ராங்கா நான் இன்னைக்கு மீட் பண்ணது பொண்ணு தான் அப்படின்னு சொல்றான். சரி எப்படி கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு கேட்டா அதான் அவங்கள டச் பண்ணும்போதே நமக்கு தெரியலடா,
ஒரு பையனை டச் பண்ணா அவன் ஹார்டா இருப்பான், ஒரு பொண்ணு டச் பண்ணா சாஃப்டா இருப்பாங்க. அதே மாதிரி நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம மீட் பண்ண பர்சன் கண்டிப்பா பொண்ணு தான். அப்படியே அது பையன் தான் நீ ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் என்னோட நேம் வேணா ரிவர்ஸ்ல எழுதுறேன் அப்படின்னு சேலஞ்ச்லாம் பண்றான். அப்புறம் தான் ஹீரோக்கும் மைல்டா டவுட் வருது. ஸோ இப்போ அடுத்து மார்க்கோவை தூக்குறான். மார்க்கோ எப்போ கூப்பிட்டு வந்ததும் அவனு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு நீ மார்க்கோ இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன நான் மார்க்கோ இல்லையா அப்படின்னு அவனே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இப்போ அவனை சுற்றி விட்டு பார்த்துட்டு நீ ஒரு மேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் மேன் தான், இதில் என்ன டவுட்டு அப்படிங்கிற மாதிரி மார்க்கவும் கேட்குறான். பட் நீ ஏன் பேட் ஸ்மெல் அடிக்கிற, நான் உன்னை ஹக் பண்ணும்போது ஹார்டாக இருக்க அப்படின்னு கேட்க, ஒரு மேன்னா அப்படி தானே இருப்பாங்க, பொண்ணுங்க தான் சாஃப்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஹக் பண்ணும்போதெல்லாம் உன்கிட்ட இருந்து நல்ல ஸ்மெல் வந்துச்சு, நீ சாஃப்டாக இருந்தா அப்படின்னு கேட்க, அவனும் இப்போ அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு வாய மூடுறான். ஏன்னா அதுக்கு காரணம் அது நீ கிடையாது அப்படித்தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் அது என்னோட சிஸ்டர், உன் கூட அக்ரிமெண்ட் போட்டது, உன் கூட டெய்லி நைட் ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே என்னோட சிஸ்டர் தான். இப்போ அதுக்கு என்ன பண்ண போற, நீ தான் அவளை மேரேஜ் பண்ண, அப்புறம் விட்டுட்டு போன, இப்போ டிவோர்ஸ் பண்ண அப்படின்லாம் சொல்ல, எனக்கு அது உன்னோட சிஸ்டர்னு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி இப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுல, இப்போ உன்னால என்ன பண்ண முடியும், என்னோட சிஸ்டருக்கும் அவளோட அப்பன் பேர் தெரியாத குழந்தைக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அப்படி சொல்லாத அப்படின்னு கத்துறான். ஆமாம் அப்பா பேர் அவனுக்கு தெரியாதுல்ல, அப்போ அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு இவனை வெளியே எடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறான். அவனும் லாஸ்ட்டாக போகிறதுக்கு முன்னாடி என்னோட டைம் என்னோட சிஸ்டரையும் அவளோட குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஸோ ஹீரோவும் அடுத்த ஸ்டெப்பாக டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்குறான். அந்த ரிப்போர்ட்டில் பாசிட்டிவ் தான் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மாவும் என்ன உனக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, ஆமாம் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு ரிப்போர்ட் அவங்க அம்மாட்ட காமிக்கிறான். அம்மாவும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேஷுவலாக கேட்குறாங்க. என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, நான் மட்டும் இப்போ இதை கண்டுபிடிக்கலன்னு என்கிட்ட எப்போ சொல்கிறதா இருந்தீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். உங்களுக்கு உங்கள் பேரும் கூட இருக்கணும்லாம் ஆசை இல்லையா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்க, எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணுறது, நீ தான் அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அதுக்குன்னு நான் அவகிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சா கூப்பிட்டு வர முடியும், நானும் ஒரு உமன் தான், ஸோ அவளோட பெயின் எனக்கு தெரியும், அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. நான் குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிக்க சொல்ல, பட் அதுக்குன்னு எனக்கு குழந்தை இருக்கிற மேட்டரை என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நீ ஒரு ஃபுல், நீ ஏன் தப்பான பர்சனை ஐடென்டிஃபை பண்ண, செகண்ட் ரீசன் நான் உங்ககிட்ட இது எல்லாத்தையும் சொன்னா நீ யூரியே அவளோட குழந்தைய அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற பயத்துல தான் நான் அவ கூட சேர்ந்து இதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணேன். சரி இப்போதான் உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல, என்ன பண்ண போறேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதான் எனக்கும் தெரியல நான் என்ன பண்ண போறேன். ஹீரோயின் பார்ட் டைம் ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க கஸ்டமரா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அவளோட ஃபியான்சியும் வராங்க. அங்க ஹீரோயினை பார்த்துதான் அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா இருக்கு. என்ன நீ டாக்டர் வேலையை விட்டுட்டியா, இங்க வந்து வெயிட்ரஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நான் டே அண்ட் நைட்டா எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு இந்த ஒர்க்லாம் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆர்டர் கேட்டுட்டு இருக்கா. ஃபியான்சி போன ஹீரோயின்ட்ட இரால ஃபீல் பண்ணி கேட்கிறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு தொட்டா கூட அலர்ஜி, அதை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் சொல்ல, அவ வெயிட்ரஸா தானே ஒர்க் பண்றா, ஸோ எனக்கு சர்வீஸ் பண்ணுறதா அவளோட வேலை, ஸோ எனக்கு இப்போ பீல் பண்ணித்தா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்குறா. அவளும் நான் க்ளவுஸை போய் போட்டு வரேன்னு சொல்கிறா. எனக்கு க்ளவுஸை போட்டு பீல் பண்ணுறதுலாம் பிடிக்காது, ஒருவேளை க்ளவுஸ் ஃபுட்டில் மாட்டிக்கிட்டுனா என்ன பண்ணுறது, அதனால எனக்கு உன்னோட கையால் தான் பீல் பண்ணி தரணும், இல்லைன்னா நான் உன்னோட மேன்கிட்ட சொல்லி உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் இப்போ அதை பீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பீல் பண்ணும்போது அவளுக்கு கையெல்லாம் சொரியெல்லாம் எடுக்குது. அப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் உன் அம்மாவோட உன் பையனோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்க, நீ என்ன அவன் மேல கன்சர்னா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஃபியான்சி கோவப்படுறா. அதெல்லாம் இல்ல, நான் உனக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், இங்க போய் நீ மென்னு அட்டென்ட் பண்ணா உனக்கு நிறைய காசு கிடைக்கும், இந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்பட தேவை இருக்காது, ஜஸ்ட் உன்னோட பாடியை மட்டும் யூஸ் பண்ணா போதும் அப்படின்னு கார்டை கொடுக்குறான். பாத்தியா உமலா அவனுக்கு எவ்வளவு கன்சர்ன், இது நீ அப்ரிஷியேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஃபியான்சியும் சொல்றா. நீ எப்படி நினைக்கிறதா நீயே போக வேண்டியதானே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஏன் இப்ப கோவப்படுற, நான் இப்ப கன்சீவா இருக்கேன், எங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா மேரேஜ் ஆக போகுது, இன்விடேஷன் கூட வச்சாச்சு அப்படின்னு ஹீரோயின்ட்ட ஒரு கார்டை கொடுக்குறா. கிராண்ட் ஹோட்டல்ல தான் எங்களுக்கு வெட்டிங் நடக்க போகுது, நீ அங்க கண்டிப்பா வரணும், உனக்காக ஸ்பெஷல் பிளேஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இப்போ பிராங்கும் உன்னோட அப்பாவுக்கும் எங்க அம்மா இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க, ஸோ நீ வரும்போது உன்னோட அப்பாவையும் அந்த அப்பா பேர் தெரியாத குழந்தையும் தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கோவப்படுறா. சரி சரி கோவப்படாத, உனக்கு ஆல்ரெடி குழந்தை பிறந்துருச்சு, உனக்கு மேரேஜும் ஆகல, இனி எந்த மேனுமே உனக்கு லைக் பண்ண மாட்டான், ஏதோ 7 இயர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்காக நான் உனக்கு கூப்பிட்டுருக்கேன், அதனால வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் கண்டிப்பா வரேன், அதுவும் உனக்கு மேரேஜ் கிஃப்டோட வரேன் அப்படின்னு சொல்றா. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அவ கை ஃபுல்லா ரேஷஸா இருக்கு, அலர்ஜி எஃபெக்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அங்க ஹீரோயின் மயங்கவில்லை, ஹீரோல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். அங்க டாக்டரும் இது அலர்ஜி ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது எப்படி ஹீரோயினுக்கு தெரியாம இருக்கும், அவரு டாக்டர் தானே, இது எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்டா ஹீரோயின் யாரை மீட் பண்ணா அப்படின்னு கேட்க, அசிஸ்டன்ட் சூசன் நேம சொல்றான், அதான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட ஃபியான்சி.
இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஹீரோயின்காக அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறான். சூசனோட ஃபேமிலியும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் பார்ட்னர்கிட்ட சொல்லி அவங்க பிசினஸ் டீலை கேன்சல் பண்ண வைக்கிறான். சூசன் கம்பெனிக்கு போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொன்ன அமௌண்ட்டை இப்ப பண்ண மாட்டேன்னு சொல்றீங்க, இது இல்லைன்னா எங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியாது அப்படின்னு அங்க போய் நிக்கிறா. அதுவும் ஃப்ராங்க் கூட தான் போயிருக்கா. நீங்க பாஸை கோவப்படுத்தினதுனாலதான் பாஸும் மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல நாங்க வேணா போய் சாரி கேட்கறோம்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரி அப்ப அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு இப்ப வால்நட்டை எடுத்து கொடுத்து இதை ஃபுல்லா உடச்சு தரணும். சரி வால்நட் தானே கரெக்ட் பண்ணும், பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இதை கூட பண்ண மாட்டோமா அப்படின்னு ஃப்ராங்க் சொல்றான். அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதை கிராக் பண்றதுக்கு எந்த டூலையும் யூஸ் பண்ணக்கூடாது, உன் கையால கிராக் பண்ணும் அப்படின்னு சொல்ல இப்போ சூசனும் என்னால பண்ண முடியாது, நான் கன்சீவ் இருக்கேன், தரவர ரொம்ப கோல்டா இருக்கு, இதனால குழந்தைக்கு ஆயிடக்கூடாதுல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரி நீ எதுவும் பண்ண வேண்டாம், குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, நானே உனக்காக எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு ஃப்ராங்க் ரொம்பவே கேரிங்கா பேசுறேன். ஆக்சுவலி இந்த சூசன் ஃபேமிலியில பிசினஸ் பண்றாங்க, அவங்களோட மணிக்காக தான் இவனும் அவ பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். இப்போ தனியால உட்காந்து எல்லாத்தையும் கிராக் பண்றான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு கேக்குறா. நீ ரோட் சைட்ல மயங்கி விழுந்துட்ட, அங்க போயிட்டு இருந்த ஒரு நல்ல மேன் தான் உன்னை இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அப்படி அவன் கான்டாக்ட் எதுவும் கொடுத்துட்டு போனானா அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த டைம் மேனேஜர் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. மேனேஜர் கால் பண்ணதும் ஃப்ராங்க் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பானோ அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. பட் கால் பண்ண மேனேஜர் அவளுக்கு ஹைக் கொடுத்து ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. எனக்கு உங்க அலர்ஜி பத்தி தெரியாது, அதனால சாரின்னு வேற சொல்ல ஹீரோயினால இதை நம்பவே முடியல. அதுவும் ஹைக் கொடுத்துருக்க அமௌண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன், எதுக்கு இந்த ஹைக் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு மேனேஜரும் இப்போ ரெஸ்டாரண்ட் கை மாறிடுச்சு, புது பாஸ் எல்லாருக்குமே சேலரியில ஹைக் கொடுத்துருக்காங்க, அதான் உங்களுக்கு இந்த ஹைக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோயின் மெடிக்கல் பில் பே பண்றதுக்காக அங்க போய் கேட்டா பையனுக்கும் அம்மாக்கும் மெடிக்கல் பில் கிடையாது, எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃப்ரீயா தான் பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல மெடிக்கல் எக்ஸ்பர்ட் வேற நெக்ஸ்ட் வீக் வராங்க, அவங்களோட கன்சல்டேஷனும் அவங்க 2 பேருக்கும் ஃப்ரீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கும் சந்தேகமா இருக்கு. இது ஒருவேளை ஆன்டியோட வேலையா இருக்குமா? பட் ஆன்டி இதை பண்ணா ஜேம்ஸ் கண்டுபிடிச்சிருவானே, பட் அவங்க ஃபேமிலியால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இப்ப ஆன்டிக்கு கால் பண்ணி ஜேம்ஸ்க்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேக்குறா. எங்க ஹீரோ அவனோட பையனை பார்க்க வந்திருக்கான், இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றான், அவனுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கும். பட் அதுக்குள்ள ஹீரோயின் ஃபீட் பண்ண வர அவனு போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்ப போனா இப்ப அம்மா வந்து நிக்கிறாங்க. டே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டா, என் பையன் இங்க தானே இருக்கான், அது தெரிஞ்ச பிறகு நான் எப்படி பார்க்க வர இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டே இப்படிலாம் பண்ணி காட்டி கொடுத்துறாத, ஆல்ரெடி ஹீரோயின் சந்தேகம் வந்து அவன் என்கிட்ட கால் பண்ணி கேட்டா, நானும் உனக்கு இந்த மட்டும் தெரியாது, நான் தான் அந்த மெடிக்கல் பில்ல பே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு சொல்ல, அப்போ நான் பண்ண ஒர்க்காக நீங்க கிரெடிட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். வேற நான் என்ன பண்றது, யூரிக்கு மட்டும் உனக்கு எல்லா மட்டும் தெரிஞ்சா அவ குழந்தைய தூக்கிட்டு போயிருவா, அப்புறம் நான் 5 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்ல என்னோட பேரை வர்றதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீங்க ரொம்பவே நாவல் ஸ்ட்ரீட் பண்றீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல, டே எனக்கு அதெல்லாம் தெரியாது, யூரிய பயங்காட்டாம எப்படி அவ கூட பேட்ச பாக்குறதுங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் வந்து ஆன்டி கிட்ட பேச வர, அப்ப ஹீரோ நான் கேள்விப்பட்டேன் என் அம்மா தான் உன் ஃபேமிலியோட மெடிக்கல் பில்ல பே பண்ணிருக்காங்களா, அதுக்கு பதிலாக எனக்கு இப்ப மார்க் வேணும் அப்படின்னு கேட்கறான். ஹீரோயினும் அவன் சிட்டியை விட்டு போயிட்டான்னு சொல்ல, அப்போ கால் பண்ணி கூப்பிடு, லாஸ்ட் டைம் அவன் கிட்ட வந்து பேட் ஸ்மெல் அடிச்சிச்சு, பட் இந்த டைம் எனக்கு அவன் சாஃப்டா ஃப்ராக்ரண்டா வேணும், அப்படி மட்டும் அவன் வரலன்னா உன் அம்மாவையும் உன் பையனையும் ஹாஸ்பிட்டல் இருந்து ரிமூவ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். டே என்னடா பேசிட்டு இருக்க, வாய் மூடு, யூரி குழந்தைய மட்டும் ஏதாவது பண்ண அப்படின்னு அம்மா ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ நான் சொன்னது அவனுக்கு புரிஞ்சிச்சுல, மார்க்கும் இன்னைக்கு நைட் என்ன மீட் பண்ண வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மாவை எழுத்துட்டு போறான். அம்மாவும் ஏன்டா அவகிட்ட இப்படி ரூடா பேசுற, ஒருவேளை கோச்சிட்டு போயிட்டானே என்ன பண்றது அப்படின்னு அம்மா பயப்படுறாங்க. அதெல்லாம் இல்லம்மா, என்னோட குழந்தையை நான் எப்படி அனுப்புவேன், அவையும் கூட இருக்கணும், அதுக்காக தான் பண்றேங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த ஹீரோயினும் இப்ப மார்க்கோ மாதிரி ஹீரோவோட மென்ஷனுக்கு வரா. அங்க வந்துதான் அவளை கிஸ் பண்ண, எனக்கு தான் நீ கிஸ் பண்றது பிடிக்காதுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்ப நீ என்ன கிஸ் பண்ணு, எனக்கு நீ கிஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை போய் கிஸ் பண்றான். நீ சொன்ன மாதிரி எங்க அம்மா ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோவும் உனக்கு இப்போ மேபி என்ன பிடிக்காம இருக்கலாம், பட் என்னோட ஃபீலிங்ஸை மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அடுத்த நாள் ஹீரோயின் அப்பா கூட கல்யாணத்துக்கு போறான். அதான் ஃப்ராங்கோட கல்யாணம். அங்க போனதும் ஃப்ராங்கோட அம்மா வாங்க வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பையன் ரிச்சான ஃபேமிலி மேரேஜ் பண்ணிக்க போறாங்க, அதனால அவங்களும் ஓவர் ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயின் இந்த ஹாப்பினஸ்லாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறா. பார்ட்டி ஸ்டார்ட் ஆனதும் அங்க ஃப்ராங்க் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான் வந்த எல்லாருக்கும். அப்போ நான் மெயின் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை காமிச்சு, நாங்க 7 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம், நாங்க அப்படியே நல்லா ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்குள்ள வர டைம்ல அவ என்ன சீட் பண்ணா,
பட் எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு அழகான ஏஞ்சலை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு தன்னோட ஃபியான்சியை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனும் சீட் பண்ணது நீயே நானா, நீ என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்போ சூசனும் உன்னோட ரியாலிட்டியை பத்தி சொன்னா எல்லாரும் நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. ஆக்சுவலி இவ பேபி யூஸ் பண்ணி மிஸ்டர் ஹூக்க மேரேஜ் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டா. பட் இவளை பத்தின உண்மை தெரிஞ்சதும் அவங்களே இவளை விரட்டி விட்டுட்டாங்க. இவன் அந்த மாதிரி ஒரு சீட்டர். அப்புறம் நான் இவளோட குழந்தைய பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹோட்டல்ல இவகிட்ட பேசினேன். அந்த டைம் நான் இவகிட்ட பேசுனதுக்காகவே மிஸ்டர் ஹூக் என் மேல கோவப்பட்டு பிசினஸ் டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதான் நான் உங்களோட நல்லதுக்காகலாம் சொல்றேன். இனி இந்த பொண்ணோட ஃபேஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எங்க பார்த்தாலும் இவளை அவாய்ட் பண்ணிருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நீங்க மிஸ்டர் ஹூக்க பகச்சிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல அங்க உள்ளவங்களும் ஹீரோயினை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹாஸ்பிட்டல் டீன்ட்ட சொல்லி இவ சீக்கிரம் வேலையை விட்டு தூக்க சொல்லணும். இல்லைன்னா மிஸ்டர் ஹூக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கும் மானெல்லாம் போகுது. இது வரைக்கும் போன மானம் போட்டும், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வெயிட் பண்ணுங்கப்பா, அவங்க எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி நானும் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருந்த மேட்டரை லீக் பண்றா. அந்த டைம் ஃப்ராங்கோட சாட்டிங் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி காமிக்கிறா. அது எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நானும் உன்னை ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். பட் நீ லாஸ்ட் 1 இயரா அவ கூட அஃபேர்ல இருந்திருக்க. அப்போ நீங்க ரெண்டு பேரும் கார்ல இருக்கும்போது தான் கார்ல கேஸ் லீக் ஆகி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்காக தான் நீ ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருந்த. அங்க நடந்த எல்லாத்தையும் வச்சுதான் நீ என்ன சீட் பண்ணிருக்கங்கிற மேட்டர் எனக்கு தெரியும். அப்புறம் சூசன் உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஃப்ராங்கோட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறான். இது காலேஜில் 4th இயர் படிக்கும்போது அவனோட மெடிக்கல் செக்அப் டாக்குமெண்ட், அவனோட திங்ஸ் எல்லாம் நான் தான் கேரி பண்ணியிருப்பேன். ஸோ இதுவும் என்கிட்ட தான் இருக்குது. இத்தனை வருஷம் அவனுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. அந்த டைம் நடந்த செக்அப்லேயே அவனால் அப்பா வாங்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அந்த டைம் அவன் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்தேன். ஸோ பேபி பிளானிங்கை கூட கிவ் அப் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருந்தேன். ஆனால் லாஸ்ட்டில் ஒரு சீட்டராக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்துட்டு சூசன் மட்டும் பயந்து போய் நிற்கிறா. நீ சொல்கிறத இங்கே யாருமே நம்ப மாட்டாங்க. இங்கே பாரு, சூசன் ஆல்ரெடி 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த குழந்தையோட அப்பா நான். இப்போ நீ இப்படி வந்து சொன்னா யார் தான் நம்புவா? ஜஸ்ட் இதெல்லாம் ஃபேக்கான டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஃப்ராங்கோட அம்மா, என்ன நீ உன் வாய்க்கு வந்து பற்றிலாம் பேசிட்டு இருக்க? இந்த ஹாலில் உள்ள யாருமே நீ சொல்ற போய் நம்ப மாட்டாங்க. அதனால இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இப்போ சூசன் தன்னோட ஆட்கள் கிட்ட ஹீரோயின் போகும்போது அவளோட கதையை முடிக்க சொல்றாங்க. இங்க பார்ட்டி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. யூரி சொன்ன பொய்யெல்லாம் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல. ஃப்ராங்குக்கும் அவளை பத்தி ஃபுல்லா புரிஞ்சிக்க 7 years ஆயிடுச்சு. அதனாலதான் இப்ப 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. இங்க வந்து அவள் டிராமா பண்ணதை எங்க மேரேஜ் கிடைக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள வரா. ஹீரோவை பார்த்ததும் நீங்க என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, வாங்க வாங்கன்னு போய் சூசன் கூப்பிடுறா. நான் இங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க வரல, அதை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, இங்க யாரெல்லாம் என் ஒய்ஃபை புள்ளி பண்ணீங்களோ அவங்களாம் இப்ப அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஒய்ஃபா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் நமக்கு தான் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்றா. அதுக்கு என்ன, நீ இப்ப என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினும் உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க, எல்லாம் உன் மேலதான் பைத்தியம் அப்படின்னு சொல்றேன். அப்போ உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. ஆமா, நான் எல்லாமே ஸ்லோவா கொண்டு போலான்னு நினைச்சேன். பட் இவங்க 2 பேரும் தான் ட்ரிகர் பண்ணி உடனே ரியாக்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்போ ஃப்ராங்கும், யூரி அவளை சீட் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டா, அவளுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை கூட அப்பம் போய் தெரியாத குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் தான் அற வாங்குறான். ஹீரோ இப்ப அது என்னோட குழந்தைதான் சொல்ல, இம்பாசிபிள், அது எப்படி உங்க குழந்தையா இருக்க முடியும் அப்படின்னு ஃப்ராங்க் ஷாக் ஆயிட்டு இருக்க. அதுக்குன்னு உனக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்து காமிக்க முடியும் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். நீ ஹீரோயினோட பிஹேவியரை பத்தி பேசுறியே, உன்னோட பிஹேவியர் எப்படி? நீ நிறைய பொண்ணு கூட அஃபேர் வச்சிருக்கல அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்ன உனக்கு நிறைய பொண்ணு கூட அஃபேர் இருக்கா, உன் செல்ல கம்மி அப்படின்னு சூசன் கேட்கிறா. இன்னைக்கு நம்மளோட கல்யாணம், இப்போ வந்து என்னோட மொபைலை கேட்டுட்டு இருக்க அப்படின்னு அவனும் தரமாட்டான். அப்போ உனக்கு நிறைய அஃபேர் இருக்கா அப்படின்னு சூசன் கோவப்படுறா. எனக்கும் அதே மாதிரி உன் மேல சந்தேகம் இருக்கு, இது உண்மையாவே என்னோட குழந்தையா அப்படின்னு அவனும் கேட்க, அப்போ உனக்கு குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றது உண்மையா அப்படின்னு அவளும் கேட்கிறா. இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தை உன்னோடது தான் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ சூசனோட அப்பாவும் ஹீரோ கிட்ட சாரி கேட்க, நீங்க சாரி கேட்க வேண்டியது ஹீரோயின் கிட்ட அப்படின்னு இப்போ ஒட்டுமொத்த ஃபேமிலி நீல் டவுன் போட்டு ஹீரோயின்ட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க. அந்த டைம் இப்போ ஹீரோயினோட அப்பா வந்துட்டு, மருமகனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேச வராங்க. ஒரு நாள் நானும் ஹை கிளாஸ்க்கு வருவேன்னு யோசிக்கவே இல்லை. என்னோட மருமகன் தான் இந்த சிட்டியோட ரிச்சஸ்ட் பர்சன். ஸோ நானும் இப்போ ரிச்சஸ்ட் ஆளாயிட்டேன் அப்படின்னு அவர் சந்தோஷமா இருக்காரு. ஹீரோ வந்ததுமே பலாருன்னு ஒரு அறைய விடுறான். என்னோட டைம் என்ன அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்ல, நான் யூரியோட அப்பா, என் விருப்பம் இல்லாம நீ என் பொண்ணை கட்டிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ அவளோட அப்பாவா? எத்தனை டைம் அவளை அபியூஸ் பண்ணி அடிச்சிருக்க,
அப்புறம் நான் அவ கூட ஹாப்பியா வாழ்றதுக்கு உன்னோட பர்மிஷன் தான் தேவையில்லை, என்னோட டைம் நீ கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டு போறான். அப்பா அவகிட்ட குழந்தை மேட்டர் எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ண, அவளும் நீ மார்க்கோ தானே லவ் பண்ண அப்படின்னு கேட்குறான். அவனை யாரும் ஒன்று மாதிரி ஆக்ட் பண்ண சொன்னது, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்து ஓ மேலே தான், ஸோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறான். அடுத்து ஹீரோட அம்மாவும் நிறைய டவுரி கொடுத்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் சீனாக ஹீரோ ஹீரோயினுக்கு வெட்டிங் நடக்குது. இதோட ஹாப்பி எண்டிங்காக ட்ராமாவை எண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். See you all in next video. Thanks for watching.